सीतापदे सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुभ शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவணேற்றத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல, அதாவது இந்த பாகவதம் சுகப்ரோக்தம் சுகசாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பாகவதம். அந்த சுகாச்சாரியரை நினைச்சாலே அந்த வீடே பாவனமாயிடுமா. உடனே அவர்கள் அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேரும் பரிசுத்தம் அடைவார்களாம் சுகரை நினைச்சாலே. ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யா சுத்யந்தி வைகிருஹாஹ கிம் புனர் தர்ஷன ஸ்பர்ஷ பாத சௌச்சாசனாதிபிஹி. ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யः சுத்யந்தி வைகிருஹாஹ கிம் புனர் தர்ஷன ஸ்பர்ஷ பாத சௌச்ச ஆசனாதிபிஹி. எந்த வீட்டுல அவர் நினைக்கிறாங்களோ அந்த வீடே சுத்தியந்தி வைகிருஹாஹ, அந்த வீடே பாவனம் ஆயிடுமா, பரிசுத்தமாயிடும். எப்படியாப்பட்ட பிரம்மனிஷ்டர், எப்படியாப்பட்ட மகாத்மா, யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது பரிசுத்து சொல்றார், உங்களை தரிசனம் பண்ற பாக்கியம், உங்களுடைய உங்கள் பாதத்தை அலம்புறதுக்கு நான் தொட்டனே, உங்களை அந்த தொற்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. பாதத்தை அலம்புற பாக்கியம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ஆசனம் கொடுக்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதை விட வேற என்ன நான் பாக்கியம் பண்ணணும்? இனிமேல் நான் பாகவதம் கேட்டேன்னா கேட்கலாம். நான் பரிசுத்தமாகி விட்டேன், என் பாவங்கள் எல்லாம் போய்விட்டது அப்படின்னு சொல்றார். அஹோ அத்தியபயம் பிரம்மன் சத்சேவியா க்ஷத்ரபந்தபா கிருபையா அதிதி ரூபேன பவத்பியஸ்தீர்த்தகா கிருதாக. அதனால நான் சத்ரேனா பிறந்து ஒரு சாது கழுத்துல பாம்பு போட்டு வந்துட்டேன், அபராதம் பண்ணிட்டேன். சத்ரபந்து அப்படின்னா நான் சத்ரேனா பிறந்து சத்ரியனுடைய தகுதி இழந்துட்டேன் அப்படி நினைச்சிட்டு தான் நான் வந்தேன். ஆனா சத்சேவியாக இப்ப நான் சாதுக்களால் சேவிக்கத்தக்கவனாக எதுனா கிருபையா அதிதி ரூபேன பவத்பிஹி தீர்த்தகா கிருதாக, எல்லாரையும் பாவனமாக்கக்கூடிய உங்களுக்கு என்னை தேடி அதிதி ரூபமா எங்களை தேடி நீங்க வந்திருக்கீங்களே, உங்களை தொட்டதுனால, உங்களை தரிசனம் பண்ணதுனால நான் பரம பாவனம் ஆயிட்டேனே. அப்போ இப்ப நான் எப்படின்னா சத்சேவியா சாதுக்களால் சேவிக்கத்தக்கவனாக ஆகிவிட்டேன். ஆனா சத்ரபந்துவா இருந்த நான் சாதுக்கள் சேவிக்கத்தக்க அளவுக்கு நான் புனிதம் அடைந்தேன்னா அது உங்களால, சுகாச்சாரியரே உங்களால. அதனால சாதுக்களுடைய தரிசனம் வீண் போகாது. அப்போ இப்ப நம்ம என்ன பண்றோம், பாகவதம் படிக்கும் போது பரிசுத்து வாச்ச சுக வாச்ச, பாகவதம்னா பரிசுத்து வாச்சோட சேர்ந்துதான் பாகவதம். அந்த பரிசுத்து வாச்ச சேர்ந்துதான் பகவானுடைய சொரூபம். வெறும் சுக வாட்ச மட்டும் கிடையாது, ஸ்ரீ சுக வாட்ச மட்டும் கிடையாது, பரிசுத்து வாச்ச. அப்போ இப்ப என்னன்னா நம்ம சாதுக்கள் எல்லாருமே பாகவதர்கள் எல்லாம் பாகவதம் சேவிக்கிறாங்கன்னா அது பரிசுத்துடைய வார்த்தைகளோடு சேர்த்து தான் சேவிக்கிறாங்க, பரிசுத்தோட சேர்த்து தான் சேவிக்கிறாங்க. அதான் சத்சேவியா சத்ரபந்தவா. நான் சத்ரியனா இருக்கிறது கூட தகுதி இல்லாத சத்ரபந்து நானே. ஆனா இப்ப சாதுக்களால் சேவிக்கத்தக்க ஆனது எதனால, உங்களால கிருபையா அதிதி ரூபேன, அதிதி ரூபத்துல எனக்கு கிருபை பண்ணிருக்கீங்களே, உங்க கிருபையினால நானு இந்த நிலைக்கு உயர்ந்துட்டேன்.
இனிமேல் எல்லாம் பாகவதம் படிக்கும் போது பரிசுத்து எப்படியாப்பட்ட பாகவதன் அப்படின்னுவாங்க. பாபின்னு சொல்ல மாட்டாங்க, பரம பாகவதன் அல்லவா சொல்லுவாங்க. ஏன்னா சுகாச்சார வாக்குல பாகவதம் கிடைக்குமா? யாரிடத்திலும் பேசாதவர், கோதோகன மாத்திரம் ஹி கிரகேஷு கிரகமேதினா. அப்படி இருக்கக்கூடியவர், ஒரு வீடு மாடு பால் கறக்கிற அளவுக்கு தான் ஒரு வீட்டுல தங்கக்கூடியவர். ரொம்ப நேரம் ஒரு வீட்டுல தங்க மாட்டார். அப்படிப்பட்டவர் மாத்தி போடாத கால் சப்ளாங்களை போட்டு அப்படி உக்காந்து 7 நாள் உட்காந்து கதை சொல்லியிருக்காருன்னா அது பரிசுத்துக்கு. அப்படின்னா கிருபையா அதிதி ரூபேன்னு அப்படி அதிதி ரூபத்துல கிருபை பண்ணியிருக்கார் பாகவதத்தை. அப்படின்னா பகவத்பீஸ் தீர்த்தகா கிருதாக. எதனால? இந்த இடத்துலலாம் பாவனமாக எங்களை பரிசுத்தமாக்குவதற்கென்றே வந்தீர்கள். என்ன பண்ணீங்க? என்னுடைய பூஜைகளை ஏற்றுக்கொண்டீர்கள். இதனாலே நான் பாவனம் பரிசுத்தம் அடைந்து விட்டேன். இனிமேல் என்ன பாம்பு கட்சானா கடிகள் நானுங்க நான் உத்தம கதி அடையிறது நிச்சயமாகி போச்சு. நான் இனிமேல் பாகவதம் கேட்டாலும் கேட்கலனாலும் உங்களுடைய கடாட்ச மாத்திரத்தினாலே நான் பரிசுத்தம் அடைஞ்சதுனால நான் வைகுண்ட லோகம் எனக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நிச்சயம் உண்டாச்சு. அது வரைக்கும் என்னன்னா எனக்கு என்ன கதி 7வது நாள் பாம்பு கட்சி சாக போறேனே, நான் எப்படி போகிறேனோ, என் பிள்ளைகள்லாம் என்ன ஆகுமோ, அது விராவதி என்ன ஆவாலோ, ஜனமேஜியனுடைய பிள்ளைகள்லாம் என்ன ஆகுமோ, ராஜ்யம் என்ன ஆகுமோ அப்படின்லாம் ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனா அவருக்கு அந்த பயம் இல்லை. துணிஞ்சச்சு பகவானை நினைச்சிருந்து பகவானத்துல பகவதர்ப்பணமாக தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்ட பாடு தலைவரி கோலமாக கங்கை கரைக்கு வந்துட்டார். அப்போ என்னை யார் காப்பாத்துவான்னு பகவான் உடனே கிருபையா அதிதி ரூபேன அப்படி பகவானால தொன்ன சந்தர்ஷிதோ தாத்ரா துஸ்தரம் நிஸ்திதிர்ஷதம் பகவானால காட்டப்பட்ட குருநாதர் சேர்ந்துட்டாருன்னும் போது இனிமேல் அவர் மோட்சத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்பதான் அந்த பயம்லாம் விலகிச்சு. நான் பாவம் பண்ணிட்டேனே, நான் பாவம் பண்ணிட்டு சாதுக்களை ரட்சிக்க வேண்டிய சக்கரவர்த்தி பதவியில் இருக்கக்கூடிய நான் அந்த சாதுக்கு நான் அபச்சாரம் பண்ணிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த அவர் மனசுல ஒரு தெளிவு ஏற்பட்டதுன்னா ஒரு குருநாதர் ஒரு மகாத்மாவை தரிசனம் பண்ண பிறகுதான். அந்த சுகாச்சாரிய தர்சனம் மாத்திரம் இன்னும் பாகவதம் ஆரம்பிக்கல. அந்த தர்சன மாத்திரத்தினாலே அவர் என்ன பண்ண, நான் என் பாபங்கள்லாம் நீங்கி விட்டது, இனிமேல் நான் சாதுக்களால் சேவிக்கத்தக்கவன் ஆயிட்டேன் அப்படின்னா அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்திதி உங்களால உங்க கிருபையினால நான் அடைந்து விட்டேன், கிருபையா அதிதி ரூபேன் அப்படின்னு பரிசுத்த சொல்றார். நம்ம வாழ்க்கையில எப்போ எது வரைக்கும் என்னடா வாழ்ந்தோம், என்னமா வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், எழுந்தோம், எங்கேயோ உத்தியோகத்துக்கு போனோம், சம்பாதிச்சோம், வந்தமா தூங்கணுமா, ஏதோ சௌக்கியங்கள் அனுபவிச்சோம், என்ன வாழ்க்கை இது? புனப்புனா சர்வீத சர்வனானோம், அதே அரைச்சமாவே அரைச்சிந்து வாழ்ந்த வாழ்க்கை. திருப்பி அதே சாப்பாடு தான், சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம், தயிர், மோர், அதே சாப்பிட்டு அதே மனைவி, குழந்தைகள். என்ன இந்த வாழ்க்கை அழுத்து போயில்ல? ஒரு நாள்னா ஒரு நாள் அழுத்து போயிடும் இல்லையா? எவ்வளவு நாள் இது சுவைக்கும்? அன்னைக்கு அதான் சொல்ற, சாதுக்களிடத்துல வந்தாதான் மனசுல ஒரு அந்த சோம்பேறித்தனம், மந்த மதைகா இதெல்லாம் போயிடும். நம் மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு சாநித்தியம் உண்டாகும். அப்பா என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைச்சிச்சுன்னா அது குருநாதர் வந்த பிறகுதான். ஆனா மகான்களை பார்க்காத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நாளைக்கு என்ன பண்ண போறேன், இது என்ன பண்ண போறேன், அது என்ன பண்ண போறேன், ஏதோ பாகவதம் இருக்கு அதை எடுத்து படிக்கிறோம், ராமாயணம் இருக்கு எடுத்து படிக்கிறோம். ஆனா உத்தியோகம் போனோம், சம்பாதிக்கணும், ஏதோ சாப்பிடணும், தூங்கணும், மளிகை சாமான் என்ன பண்றது, அது என்ன பண்றது, இந்த கடை வாடகை கட்டணும், என்ன பண்றது அப்படின்னு பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான குழப்பங்கள்ல இருப்போம். வாழ்க்கையில இதுதான் குறிக்கோள், இதுதான் லட்சியம் அப்படின்ற ஒரே குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, லட்சியம் இல்லாத வாழ்க்கை, கோல் இல்லாத வாழ்க்கை. இதுதான் நம்ம வாழ்க்கைக்குன்னு நிதர்சனம் காட்டி கொடுக்குறவங்க யாருன்னா மகாத்மாக்கள் தான். உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம். அவர் அஜ்ஞானத்வாந்த வித்வம்ச கோடி சூரிய சமப்பிரபா. அவர் வந்தாருனாலும் ஒரு கோடி சூரிய உதயமான என்ன வெளிச்சம் விடுமோ அவ்வளவு மனசு அவ்வளவு சந்தோஷத்தை உண்டாகுமா, அவ்வளவு பிரகாசம் உண்டாயிடுமா நம்ம வாழ்க்கையில. கோடி சூரிய சமப்பிரப. அப்போ சுகாச்சாரியர் பார்த்து கேட்கிறார், பொதுவா கேட்கிறார்,
நான் இப்போ என்ன பண்ணோம், தக்ஷன் வந்தால் நான் என்ன பண்ணோம், அது எப்படி விரட்டி அடிக்கிறது, அதெல்லாம் கேட்கல. ஒரு மனுஷன் யத் சோதவ்யம் அதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் ருபி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா புரூஹி யத்வா விபர்யம். ஒரு மனுஷன் எதை கேட்க வேண்டும், எதை ஜபிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை நினைக்க வேண்டும், எதை பஜிக்க வேண்டும், எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் பரிசுத்த மகாராஜா. அருமையான கேள்வி. இது யாருக்கு? எல்லாருக்கும் பொதுவாக கேட்கிறார். ஒரு மனுஷன் எதை கேட்க வேண்டும், எத் சோதவியம், எத் ஜபியம், எதை ஜபிக்க வேண்டும். அப்போ ஸ்மர்த்தவியம், எத் கர்த்தவியம், எத் சோதவியம் அதோ ஜப்யம், எத் கர்த்தவியம் ரவி பிரபு ஸ்மர்த்தவியம் பஜனீயம் பா புரூஹி யத்வா விபர்யம். அப்ப சொல்ற, நீங்க ஒரு வீட்டுல ஒரு மாடு பால் கறக்கிற நேரம் தான் தங்கக்கூடியவர், ரொம்ப நேரம் நீண்ட நேரம் தங்க மாட்டீங்க. அதனால அதுக்குள்ள எனக்கு ஸ்ரேயஸ் மார்க்கத்தை நீங்க தான் காட்டி கொடுக்கணும். நான் கடைசி காலம் 7 நாள் தான் இன்னும் உயிரோட இருக்க போறேன். எனக்கு நீங்க தான் நான் எதை கேட்கணும், எதை செய்யணும்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு கேட்கிறார். நூனம் பகவதோ பிரம்மன் கிரகேஷு கிரகமேதினாம். இல்லற கவலைகள்ல மூழ்கி இருக்கிறவருடைய வீடுகளில் ஒரு கோதோகோடம் மாத்திரம்தான் நீங்கள் தங்கியிருப்பீர்கள். ரொம்ப காலம் அங்கே தங்க மாட்டீங்க. ஆனா ஒரு சன்னியாசி ஒரு குடும்பஸ்தங்களோட போய் வார்த்தையாடின்னு இருக்கக்கூடாது, வள 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 வளன்னு பேசின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த குடும்ப பாசி சன்னியாசிக்கு ஒட்டிக்கும். அப்போ சன்னியாசி எடுத்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் சன்னியாசிகள் குடும்பஸ்தரோடு ரொம்ப பேச மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கேட்கலாம் அவங்களுடைய குறைகளை, அதுவே அதிகம். ஏன்னா பகவத் ஸ்மரணத்திலேயே இருக்க வேண்டிய ஒரு சாது சன்னியாசி ஆனவர் இல்லற கவலைகள்ல ஓரளவுக்கு கேட்கலாம். சரி இப்போ ஷேமா இருப்ப, ஒரு பழத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணி போயிட்டு வா, நல்ல ஷேம நல்லா இருப்ப போயிட்டு வா அப்படின்ட்டு அனுப்பிச்சிடணும். அவள் தான் ஆசீர்வாதம் பண்ண, பகவான் பார்த்துப்பாரு. இல்லை பகவான் நாம சொல்லி அனுப்பிச்சிடணும். அவர்கள் என்னன்னா தங்களுடைய தபஸ்னால அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க, அதுவே போதும். ஆனா இவர்கள் விட மாட்டாங்க. சாதுக்கள் இடத்துல போனா வள வள வளவன்னு இல்லாத குறையெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் சரியா போயிடுமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணா கூட விட மாட்டாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த விட்டு நழுவி போயிடுவாங்க. அதான் கோதோகோன மாத்திரமி கிரகேஷு கிரகமேதினாம். இல்லற கவலைகள்ல மொழிகள் இருக்கிறவர்கள் இல்லற கவலைகளை பத்தி தான் பேசின்னு இருப்பாங்க. அவங்க பகவத் விஷயமா பேசியிருப்பாங்க. அதனால கிரகேஷு கிரகமேதினாம் ந லட்சியதை ஹி அவஸ்தானம் அபி கோதோகணம் கொச்சித்து. அதனால அவரிடத்துல ரொம்ப நாள் தங்கி இருக்கிறது இல்லை. அந்த வீட்டுல கொஞ்சம் கேட்கலாம், அதுக்கப்புறம் சரி ஓகே ஒரு பழம் ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு நல்லா இருப்போம் போயிட்டு வா, சரியா போயிட்டோம் பிரச்சனை சரியா போயிடும், பகவான் நாமா சொல்லி சரியா போயிடும். அதே மாதிரி எதனா ஒன்று மகான்கள் ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஆமா, அதனால அவருடைய அவகாசங்களை இவர்கள் திருடக்கூடாது இல்லையா, அதுதான் ஜாகிரத மகாத்மாக்கள். அதனால இதை சொல்றாரு, இது பரிசுத் சொல்றாருங்க. நீங்க ஒரு இல்லற வாசிகள் இடத்துல ரொம்ப நேரம் பேச மாட்டீங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க, அப்புறமா நீங்க கிளம்பிடுவீங்க. அந்த இடத்துல என்ன லட்சியத்தை உங்களை பார்க்க முடியாது. அந்த இடத்துல சவஸ்தானம் அபி கோதோகணம் கொச்சித்து, கோதோகணம் மாத்திரம்தான் இருப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்ற. ஏவம் ஆபாஷித பிருஷ்ட சர் அக்ஞாஸ் லக்ஷ்ணையாகிரா பிரத்யபாஷத தர்மஜ்ஞ பகவான் பாதராயினிகி. பாகவத தர்மத்தை முழுமையா தெரிஞ்சவர் பாதராயணர்னா, பாதராயணி வியாசபுத்திரர்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பதரி சண்ட பண்டிதே பத்ரிகாசிரமத்துல அவதரிச்சதுனால அவருக்கு பாதராயணி அப்படின்னு சொல்லுவாங்க. பாதராயணர் அப்படின்ட்டு வியாசர் சொல்லுவாங்க. அவருடைய பேட்டர்னா அமைந்து பாதராயணி. பாதராயணின்னா வியாசருடைய புத்திரர் சுகாச்சாரியார். தர்மஜ பகவான் பாதராயணிகி. அப்போ அவர் சொல்ற, அருமையான கேள்வி கேட்டப்பா நீ. பொதுவா ஒரு மனுஷன் என்ன கேட்கணும், எதை தியானிக்கணும், எதை பூஜிக்கணும், எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம், எதை பஜிக்க வேண்டும் என்று சரியான கேள்வி கேட்டது. வரியான் ஏஷதே பிரஷ்ன கிருதோ லோகஹிதம் நிருபா ஆத்மவித் சம்மத பும்சாம் சோதவியாதிஷப்பரகம். ஆத்மவித்துக்களுக்கு சம்மதமான கேள்வி கேட்டிருக்கு. ஆனா இப்ப நீ கேட்கிற கேள்வியினால நான் இப்ப பதில் சொல்ல போற.
அந்த பதில் வந்து பாகவதமா அமைய போகுது. அது உலகத்துக்கே நன்மை பயக்கக்கூடியதாக லோக ஹிதம் ரூபா. அதனால நீ கேட்ட கேள்வினால உலகத்துக்கு இப்ப நீ பாகவதத்தை உங்க தாத்தா வந்து பகவத்கீதை வாங்கி கொடுத்தார் கிருஷ்ணகிருது, நீ இப்ப பாகவதத்தை வாங்கி உலகத்துக்கு கொடுக்க போற. ஆனா உலகத்துக்கே நன்மை செய்தவனாகிறாய் நீ அப்படின்னு சொல்லிக்கிறதோ லோக ஹிதம் ரூபகம். ஆனா கேட்க வேண்டியது என்னன்னு ஏங்கல் கேட்டேன், நல்ல காலம் ஏங்கல் கேட்டேன். வேற யாருக்கெல்லாம் கேட்டா அதை அந்த வம்பு கேட்கணும், இதை வம்பு கேட்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை ஏங்கல் கேட்டேன். கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி சோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்ச இச்சதாபயம். அதனால ஆத்மவித்துக்களுக்கு சம்மதமான வம்சம் சோதவ்யாதிஷு எப்பற. கேட்க வேண்டியது வம்பு தும்பு கிடையாது, பகவானுடைய கதைகளை தான் கேட்க வேண்டும். ஆத்ம வித்துக்களுக்கு சம்மதமான விஷயம் என்ன? ஆத்ம வித்துக்களுக்கு சம்மதமான விஷயம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், பகவானை பத்தி தான். எப்பரக பரம்புருஷனை பத்தி தான் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஏதோ ஆத்ம வித்துக்களாக இல்லாம கிரகபிரதானம் இல்லற கவலைகள்ல மூழ்கி இருக்கிறவங்களுக்குன்னா 1000 விஷயம் கேட்க வேண்டியது. சந்தி சகர்ஷசக ஆயிரக்கணக்கான இல்லற கவலைகளை மூழ்கிறவங்க ஆயிரக்கணக்கான விஷயங்களை ஈடுபடுறவங்களுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜெனரல் நாலேஜ் அதெல்லாம் தெரிஞ்சாதான். ஒன்றும் இல்லை, ஒரு ஜிபே பண்ணணும்னா அது என்ன கோடு, அது பாஸ்வேர்டு போட்டு அது ஸ்கேன் பண்ணி எப்படி பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு ரேஷன் கார்டு ஃபுல்லப் பண்ணணும், அப்ளை பண்ணணும்னா ஒரு ஃபார்ம் பண்ணா, ஆதார் கார்டு பேர் மாற்றணும், ஃபோன் நம்பர் மாற்றணும், எவ்வளோ விஷயங்கள் நீ சொல்லும் பார்க்கலாம். ஒரு பேங்க் அக்கௌண்ட் இது பண்ணணும். அப்போ உலக விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். குடும்பத்தை நடத்த தெரிஞ்சணும், மனைவிகளை என்ன பேசணும், பிள்ளைகளுக்கு எப்படி பண்ணணும், அந்த தர்மங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்கள எப்படி வழி நடத்தணும், எப்படி குடும்பத்தை பாதுகாக்கணும், நிறைய விஷயம் இருக்கு. ஆனா பாகவதர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், பகவானை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே வேலை. எங்கேயாவது பகவான் கொடுத்துட்டு போறான், ஏதோ சாப்பிட்டு எங்கேயோ வாழ்ந்துட்டு போறோம். ஆனா நம்ம லட்சியம் வந்து சாப்பிட்றது, தூங்குறது, படுக்கிறது, பாதுகாத்து கொள்வது, வீடு கட்டிக்கிறது, நல்ல காரபம், அது இல்லை லட்சியம். மனுஷனுடைய கோலே அது கிடையாது. தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி. எத்தனை பதங்கள்ல பகவானுக்கு பகவானா, ஈஸ்வரனா, ஹரியா, அவன் தான் சர்வாத்மாவான். எத்தனை வார்த்தைகள்ல பகவானை வர்ணிக்கிறார் பாருங்க அந்த ஒரு ஸ்லோகத்திலேயே. தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி சோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்ச இச்சதாபயம். அந்திம காலத்துல பகவான் உன்னை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனன்னு நீ ஆசைப்பட்டன்னா இச்சதா அபயம். அந்த மரண பயத்துல யமலோகத்துக்கு போகாம நரகலோகத்துக்கு போகாம வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டனா இன்னைக்கு உக்காந்து பாகவதம் கேள். சோதவ்யா, அவன் புகழை பாடு. கீர்த்திதவ்யஸ்ச, அவனையே தியானம் பண்ணி கொண்டது. ஸ்மர்த்தவ்யஸ்ச, எதுக்கான இச்சதாபயம், அந்த மரண பயம் உன்னை விட்டு நீங்கன்னு ஆசைப்பட்டனா இச்சதா அபயம் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா இல்லறவாசிகள் என்ன பண்றாங்க, இல்லறவாசிகள் எப்படி வாழ்க்கையை வீணடிக்கிறாங்க அத சொல்றாரு. சோதவியாதினி ராஜேந்திர நிருணாம் சந்தி சகர்ஷசகா. மனுஷர்கள்லாம் வந்து ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தெரிந்து கொள்ள பலவிதமான படிப்புகள் படிக்கிறாங்க, பலவிதமான உத்தியோகங்களை செய்கிறார்கள், சம்பளம் அதிகமாக கிடைக்கும், பலவிதமான தர்மங்களை கடைப்பிடிக்கிறாங்க. சந்தி சகர்ஷசா, ஆயிரக்கணக்கான விஷயம் அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு சொல்லியிருந்தா, இன்னைக்கு சுகாச்சாரம் இருந்தா தான் கோடிக்கணக்கான விஷயம், கோடி சகா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளோ விஷயங்கள் மக்கள், நிறைய நாலேஜ் யூடியூப்ல இருந்து எல்லாம், இன்ஸ்டாகிராம், அது ட்விட்டரு, ஃபேஸ்புக்குன்னு நிறைய வந்துடுச்சு. எல்லா நாலேஜும் தெரிஞ்சிடும் ஒரு மனுஷனுக்கு. எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்து என்ன வாழ்ந்துட்டான், சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறான், அவ்வளவுதான் இல்லையா?
அப்போ சோத வியாதினி ராஜேந்திரன் சந்தி சகர்ஷச, ஆயிரக்கணக்கான விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு நிறைய கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள்ல அது வேதங்கள்ல சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்ய போறதில்ல, தெய்வீக அதாவது வைதிக கர்மாக்களை செய்ய போறதில்ல, பௌதிக அதை விட மட்டமான பௌதிக கர்மாக்கள் தான் செய்ய போறாங்க. லோக விஷயமான படிப்புகள், லோக விஷயமான உத்தியோகங்கள், லோக விஷயமான ஜென்ரல் நாலேஜ் என்ற பேர்ல லோக விஷயமான அறிவு தான் வளர்த்துக்க போறாங்க. இன்னும் வேதங்கள்ல சொல்லக்கூடிய கர்மாக்களை, கர்மகாண்டங்கள்ல உள்ள விஷயங்களுக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் அது ஒரு ஹை லெவல். ஆனா அதுவே பௌதிகம்தான் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்படுகிறது. திரைகுண்ய விஷயம், அதுவும் முக்குணங்கள் சம்பந்தமான விஷயம்தான். அதுவே நம்மளை பந்தப்படுத்தக்கூடியது, அதுவே மீண்டும் மீண்டும் பிறவிகளை கொடுக்கக்கூடியது. அதுல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு அந்த கர்ம காண்டத்துல. ஒரு கிரகஸ்த இல்லறவாசிகள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்றதுக்கு ஆயுசு போதாது. அது போதில்ல. இப்ப என்னன்னா அதெல்லாம் கூட யாரும் நம்புறதில்லை. வேதத்துல சொல்லக்கூடிய கர்மகாண்டத்திலயும் யாரும் நம்பிக்கை இல்லை. பல தேவதா வழிபாடுகள்லாம் இருக்கு, பல விதமான கிரியானுஷ்டானங்கள்லாம் இருக்கு, நியமங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் யார் கேட்டு தெரிஞ்சுக்கிறா? இல்லை. அதை விட இப்ப என்னன்னா இன்னும் கீழ் மட்டமான, இப்போ மற்ற கம்ப்யூட்டர் பத்தி, யூடியூப் பத்தி, இப்போ லௌகிகமா அதை விட அந்த வைதிக கர்மாக்களையும் அனுஷ்டானம் பண்ணாம இன்னும் ரொம்ப மோசமா பௌதிக விஷயங்கள்ல ஊறி போயிருக்கோம். அப்போ ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான விஷயங்கள்ல ஈடுபடுறோம். ஆனா அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு வாழறான் மனுஷர்கள். அப்ப எப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ்நாளை கழிக்கிறான் அப்படின்னு சொல்றது வீணாக தெரிஞ்சுக்க. எப்பரக சோதவியாதிஷு எப்பரக வம்சம். ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்க பரபுருஷனாகிய பகவானை மட்டும்தான், அவனை பத்தி தான். தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வர ஹரி சோதவியா கீர்த்தி தரிச ஸ்மர்த்தவியச்ச இச்சதாபையும். அவனை பத்தி தான் கேட்கணும், அவனுக்கு புகழதான் பாடணும், அவனை தான் தியானம் பண்ணணும். ஆனா அதை விட்டுட்டு மற்ற உலக லௌகிக காரியங்கள்ல ஈடுபட்டு கஷ்டப்படுறாங்க மக்கள். எதனால? இந்த பக்திக்கு யாரும் வரமாட்டாங்க. அவசியதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா, இல்லற கவலைகள்ல மூழ்கி இருக்கிறவங்களுக்கு அந்த இல்லறத்தை விட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். கிரக பிரதானம், அந்த புத்தி எல்லாம் குடும்பத்தை சந்தோஷப்படுத்த, மனைவி சந்தோஷம், குழந்தைய சந்தோஷப்படுத்த, தன்னுடைய புலன்களை சந்தோஷப்படுத்துறது, இது மாதிரி விஷயங்கள்லே ஈடுபட்டு 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 கவலைகள் கவலைகள் கவலைகள். அப்படியாவது சௌக்கியத்தை அனுபவிச்சான்னு கேட்டா துன்பம் மேல் அடி மேல அடி, இடி மேல இடி. ஒரு பெரிய பெரிய டெத்து வந்துச்சுன்னா அப்படி துடிக்கிறாங்க, ஒரு நோய் வந்துச்சுன்னா அப்படி கஷ்டப்படுறாங்க, பணம் செலவு பண்ணணும்னா திடீர்னு ஒரு கடன் வந்துச்சுன்னா அவ்வளவு தவிக்கிறாங்க. இவ்வளவு துன்பங்கள், அதாவது புழு இருதலை கொல்லி எறும்பு மாதிரி நெளிறாங்க, வாட்டி வதைக்கப்படுகிறார்கள் துன்பங்கள். ஆனாலும் இதுல வைராக்கியம் பகவத் விஷயத்துக்கு வந்துட மாட்டாங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா பகவத் விஷயமான அனுபவமே அவங்களுக்கு இல்லையா. அவசியதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கணுன்னே ஆசைப்படலையவங்க. இல்லற வாழ்க்கைய, குடும்பத்தை எப்படி நடத்துறதுல கில்லாடிகளா இருக்கிறாங்க. நல்லா சம்பாதிக்கிறதுலையோ, லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறதுலையும் அதுல சூட்டிக்கா இருக்காங்க. நல்லா சம்பாதிக்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணது, பணம் பட்டுவாடா பண்றது எல்லாம், எல்லாரையும் எப்படி எப்படி திருப்தி பண்றது எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டாங்க. காரு பங்களா, ஒரு காருக்கு 10 கார் வச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதுல புத்திசாலித்தனத்தை காண்பிக்கிறாங்களே தவிர, ஆனா தன் ஆத்மஸ்வரூபத்தை, தன்னுடைய உண்மையான சொரூபம் தன்னுடைய ஆத்மா, இந்த உடம்பே கிடையாது. இந்த உடம்புல உள்ள புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு இப்படி மாடா உழைக்கிறாங்க. இந்த உடலுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு உழைக்கிறதுக்கு மாடா உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனா தன் சொரூபமே, தன்னோட உண்மையான சொரூபம் நம்ம ஆத்மாதான். அந்த உடம்புல அந்த ஆத்மாவை பத்தி திரும்பிய அவசியதாம் ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவத்தை திரும்பிய பார்க்கறது இல்லையா, அதை திரும்பி பார்க்க விடாம பண்றது கிரகேஷு கிரகமேதினாம். இந்த வீடு குடும்பம் தான். இந்த உலக விஷயம், இந்த வீட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுறதால் தான் இந்த ஆத்மாவை திரும்பி பார்க்கவே விட மாட்டேன்றது. அப்ப பகவத் விஷயம், பாகவதம் படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், கிருஷ்ண பக்திக்கு வரணும்ன்ற அந்த எண்ணத்தையே மறக்கடிக்க செய்யக்கூடியது, அப்படியே எரேஸ் பண்ணுது.
பண்ணிடுவோம் எடுக்கக்கூடியதான். அதான் சொல்ல அபஷ்யதாம் ஆத்மதத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். அப்ப எப்படி வாழ்நாள் வீணடிக்கிறார்கள் இந்த இல்லறவாசிகள் அப்படின்னா, நித்ரையா ஹரியதே நக்தம் ஜபாயேன சபாபயா. நைட்டு முழுவதும் ஒண்ணுமே தெரியாம அப்படியே பணம் மாதிரி தூங்கின்னு இருக்கான் அப்படின்றார். ஹரியதே, அந்த தூக்கத்தினால அபகரிக்கப்பட்டு அப்படியே கண்ணு சொக்குது, அவள்தான் ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடுறான்னா. நைட்டு முழுவதும் நல்லா காலைல 8 மணி வரைக்கும் நல்லா தூங்குறான். அப்போ ஆசை பசன்னு பல்லு அழிட்டு குளிச்சுட்டு உடனே ஆபீஸ்க்கு வர்றான். திவாச்ச அர்த்தேஹயாராஜன்னு குடும்ப பரணேனவா. காலைல எழுந்துக்கும் போதே பணம் சம்பாதிக்க ஓடுறான். சூரியன் சாயுத உடனே 8 மணிக்கு ஆனவனே குளிச்சுட்டு ஆசை பசன்னு ஒரே ஓட்டம் ஓடுறான், பைய தூக்கணும். திவாச்ச அர்த்தேஹயாராஜன்னு, பணத்து மேல ஆசையினால அப்படி ஓடுறானாம். எஜமானர் மேல பாசம் இல்லை, நம்ம எஜமானுக்கு உழைச்சி கொடுக்கணும், நம்ம கஷ்டப்பட்டு கொடுக்கணும். நம்ம உழைச்சி கொடுத்தாதானே அவன் குடும்பம் பழைக்கும். அந்த எஜமானர் மேனேஜர் குடும்பம் பழைக்கும் அப்படின்னு எம்டி குடும்பம் பழைக்கிறதுக்காக பண்ணல. இவனுக்கு பணம் திவாச்ச அர்த்த ஈகையா, இவன் பணம் நிறைய சம்பாதி, நம்ம நல்ல பேர் வாங்கினாதான் நிறைய பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் சொல்லிட்டு இவன் ஓடுறான். பணத்தாசைனால ஓடுறான் நான் மனுஷன். சூரியன் வெளியே உதயமான அடுத்த க்ஷணத்துல பணத்தை தேடி ஓடுறான். அப்ப நைட்லாம் பார்த்தா தூக்கத்துல வீணா போயிடுது காலம். அது மட்டும் இல்ல, இந்திரிய சௌக்கியங்களாலையும் வீணா போயிடுது காலம். ஜபாயேன சபாவய திவாச்ச அத்தேகையாராசன்னு. சரி, அப்படியே பகல் முழுதான் உழைக்கிறான், உழைக்கிறான். சாயங்காலம் வந்த பிறகு அப்பாவது ஒரு பாகவத சத்சங்கத்துக்கு வரலாமே. 6 மணிக்கு தானே கதை ஆரம்பிக்கிறாங்க. அந்த குடும்ப பரணேனவா, எங்கன்னா ஷாப்பிங் மால் போலாமா, சினிமாவுக்கு போலாமா, பீச் போலாம், பார்க்கணும், குடும்பத்தை சந்தோஷப்படுத்தணும். குடும்ப பரணேனவா, இல்ல ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணுமா, அங்க போய் ஏதாவது நகை எடுக்கணும், ஏதாவது ஒண்ணு அவங்கள சந்தோஷப்படுத்தணும். இல்ல டிவி பார்த்துன்னு வீணா அந்த குடும்பத்தை போஷிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, இல்ல டிவி பார்த்துன்னு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், இல்லாட்டி எங்கேயாவது அப்படி வேலை விட்டு உடனே வெளியே எங்கன்னா அவங்கள ஆயுஷம் போய் அவங்கள சந்தோஷப்படுத்தணும். இப்படி காலத்தை வீணடிக்கிறான் மனுஷன். அப்பதான் டைம் கிடைக்குதுன்னா டைமே இல்லைன்றான். பாகவதத்தை கூப்பிட்டா டைமே கிடையாது, நாம சொல்ல டைமே இல்லை, போயிட்டு வர்றது சரிதான். ஆனா குடும்ப பரணேனவா. ஆனா அவர்களுக்கு இப்போ அவன் பசங்க கேட்டா உடனே நோட்டு வாங்குறதுக்கு, இது வாங்குறதுக்கு, பசங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு உடனே ஓடுறான். அங்க போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தப்ப கூட பொறுமையா 9 மணி 10 மணிக்கு 10 மணி 11 மணி கூட வீட்டுக்கு வராங்க. அப்படி ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டு மால் எல்லாம் போயிட்டு கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹோட்டல்ல போய் எங்க ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் பசங்க நல்லா வாங்கி கொடுத்துட்டேன். இல்லாத நோய்கள்லாம் உண்டாகக்கூடிய அந்த சுத்தமா செய்தானோ அசுத்தமா செய்தானோ எந்தெந்த பொருளும் அங்க கண்டதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு கண்ட ஜூஸ் எல்லாம் கூட கண்ட கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு சேர்றான். பல விதமான உணவுகளை சாப்பிட்டு யோசிச்சு பாருங்க. அப்படி பகல் முழுதும் உழைச்சான். அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு கூட அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்த மும்முரமா இருக்கிறானே தவிர தன் அபஷ்யதாம் ஆத்மதத்துவம், தன்னுடைய ஆத்மலாபத்தை தேடிக்கொள்ளாமல் இருக்கிறானா சொல்றாரு. திவாச்ச அத்தேகையாராஜன்னு குடும்ப பரணேனவா. யாருக்காகனா தேகாபத்திய கலத்ராதிஷு ஆத்ம சைந்தியேஷு அசத்ஸ்வபி. இந்த தேகத்துக்காகவும் மனைவிக்காகவும் தன்னுடைய குழந்தைகள் மற்ற உறவினர்கள் பந்துக்கள் அவர்களுக்காக இவரெல்லாம் ஒரு சைன்யங்கள் போலவான். ஒரு சைன்யங்களை கட்டி சதுரங்க சைன்யங்களுக்கு யானைப்பட குதிரைப்பட ரதப்பட காலப்பட பரிஷத்துக்கு புரியுற மாதிரி சொல்றாருங்க சுதாச்சாரியார். நீ சைன்யங்களை கட்டி காப்பாத்தினாதானே நீ எங்கன்னா சண்டைக்குன்னு போனா அவனுக்கு உதவுவாங்க. அவங்களை கட்டி காப்பாத்துக்கு எவ்வளவு போராடின. அது மாதிரி ஒவ்வொரு குடும்பஸ்தும் ஒரு சைன்யங்களை கட்டி ஆள்றானா. யார் அந்த சைன்யங்கனா? மனைவி, குழந்தைகள், பந்துக்கள், சொத்து சுகம் எல்லாத்தையும் இவைகளெல்லாம் கட்டி ஆள்றானா, அவர்களை போஷிக்கிறானா. தேகாபத்திய கலத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத்ஸ்வபீஹி. ஆனா இது தன்னை காப்பாற்ற போறதில்லை, அசத்து. ஏன்னா இவைகள் தன்னையே காப்பாற்றி கொள்ள சக்தி இல்லாதவர்கள் இவர்கள்லாம், இந்த உறவினர்கள்லாம். அவர்கள்
சத்துன்னு நினைச்சிட்டு இவர்கள் நிரந்தரமா இருப்பார்கள் நம்ம கூட, இவர்கள் நித்தியமானவர்கள், இவர்கள் நம்ம கஷ்ட காலத்துல நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இவங்களை நல்லா இருக்கும்போது, இவன் நல்லா இருக்கும்போது அவர்களை போஷிக்கிறதுல மும்முரமா எடுப்பாங்க. அசத் ஸ்வபீஹி, அவர்கள் அசத்து நிலையற்றவர்கள் அப்படின்னு ஒன்னே எப்ப புரியுதுன்னா, தன் கணவன் கூடவே இருப்பார்னு ஒரு பெண்ணான இப்பதான் ஒரு வீட்டுல டெத் ஆச்சு. ரொம்ப துணிக்கிறாங்க, அவங்க ரொம்ப புலம்புறாங்க. கணவன் கூடவே இருப்பார், கணவன் தூணாக இருக்கிறார், நம்மளை காப்பாற்றுறார், நம்ம எப்பவும் கூட இருப்பார் அப்படின்னு நினைச்சுன்னு தான் இருந்தாங்க. ஆனா போயிட்டாரு, என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி பிள்ளைகள் வந்து அப்பாவை அம்மாவை கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சுருக்காங்க. அவர் போயிட்டார் இல்லையா, அசத் ஸ்வபீஹி. ஆனா அவர்கள் நிலையற்றவர்கள் என்று தெரிந்து கூட அபி அபினா கூட அபி அசத் ஸ்வபீஹி, அவர்கள் நிலையற்றவர்கள் இருந்தால் கூட, ஆனால் தேஷாம் பிரமத்துவ நிதனம், அவர்கள் விஷயமாக ஏமாந்தவன் ஆயிடுறான் நான் மனுஷன். நிதனம் பஷ்யன்னபி ந பஷ்யதி, எல்லாருமே ஒரு நாள் விட்டு போக வேண்டியதுதான், ஒரு நாள் நாமளும் இவர்களை விட்டு போக வேண்டியதுதான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு பார்த்து கூட பல பேர் போறத பல குடும்பங்கள்ல பல உறவினர்கள் அவங்களை கைவிட்டு போறத பார்த்து கூட அது அவங்களுக்கு எனக்கு இல்லை அப்படின்னு தான் மட்டும் நித்தியமா இருக்கிறதா நினைச்சுன்னு இருக்கானே, இதுதான் பிரமத்தன். இப்படி பிரமத்தனா இருக்கானே, அப்பிரமத்தனா இருக்க வேணாமா, ஜாக்கிரதையா இருக்க வேணாமா, இப்படி கவனக்குறைவாக இருந்து தன் வாழ்நாளை வீணடிக்கிறானே அப்படி நினைக்கும் போதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பஷ்யன்னபி ந பஷ்யதி, இந்த லோக விவகாரங்களை பார்த்து கூட உனக்கு புத்தி வரலையே அப்படின்னு சுகாச்சாரியர் வருத்தத்தோட சொல்றார். இந்த குடும்பம் காப்பாத்தாது, வைத்தியர் காப்பாற்ற மாட்டாங்க, நீ லட்சமா ஹாஸ்பிட்டல்ல கொட்டி கொடுத்தாலும் கை விரிச்சிடுவாங்க, காப்பாற்ற முடியாது. பகவான் ஒருத்தன் தான் காப்பாற்றுவான், அதை புரிஞ்சுக்கணும். அது சொல்ற, தேகாபத்திய கலத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத்ஸ்வவி தேஷாம், அவர்கள் நிமித்தமாக இவன் ஏமாந்து விடுகிறான். இந்த உறவினர்கள் நிமித்தமாக, இந்த உடம்பு மேல உள்ளப்பட்டு இந்த உடம்பு நித்தியம் நினைச்சிருக்கான், இந்த உறவினர்கள் நித்தியம் நினைச்சிருக்கான், எல்லாமே ஒரு நாள் கைவிட்டு போய்விடும். எதுவுமே சத்து கிடையாது, நித்தியமானது கிடையாது. அசத்ஸ்வபி அழிவுள்ளது. தேசாம் பிரமத்துவ நிதனம் பஷ்யன்னபி ந பஷ்யதி, எல்லாரும் பார்க்கறான், எல்லாம் தெரிஞ்சு ஆனா ஏமாந்து போறான், பிரமத்தனாக பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறான் அப்படின்றார். அப்ப நான் தான் பண்ணணும். தஸ்மாத், ஆகையால பரத குல தோன்றலே பரிசுத்தே சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரி, எல்லாருக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கின்ற பரமாத்மா அவன்தான் சர்வேஸ்வரன். எல்லாரையும் தன் கண்ட்ரோல்ல அவனால் ஆட்டி வைக்கப்படுகின்ற பொம்மைகள் தான் நாம எல்லாம், நம்ம உறவினர்கள். நாம யாரை எப்ப சேர்க்கணும், எப்ப பிரிக்கணும், யாரை மரணம் அடைய வைக்கணும், யாரை பிறக்க வைக்கணும், யாரை காப்பாற்றணும், எல்லாம் அவன் கண்ட்ரோல், ஈஸ்வரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஈஸ்வரோ யாருன்னா ஹரி, சங்க சக்கர கதாதாரியா நாராயணன் இருக்கானே, அவன் தான் எல்லாமே தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். அவன் நினைச்சாதான் நீ காப்பாற்றப்பட முடியும். அவன் கைவிட்டா வைத்தியர், நீ டாக்டரை காப்பாற்ற நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. நீ 10 லட்சம் இல்லை 20 லட்சம் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணி என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கட்சியில போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு. 10 லட்சம் செலவு பண்ண, 5 லட்சம் செலவு பண்ண, பிரயோஜனம் இல்லையே, போயிடுச்சு. வைத்தியர் காப்பாற்ற மாட்டார், டாக்டர் காப்பாற்ற மாட்டாங்க, மெடிசன் காப்பாற்றாது, மருந்து மாத்திரை காப்பாற்றாது. காப்பாற்றுவன் ஒரே ஒருத்தன் தான், பகவான் நினைச்சா காப்பாற்றுவான். அவனால் கைவிடப்பட்டது எதுவும் அசத் ஸ்வபி ரட்சிக்கப்படாது. அப்ப இதை நம்பாத, இவர்களை நம்பாத. தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரிஹி, அவன் அவனால் ஆட்டி வைக்கப்படுகின்றவர், அவன் தான் ஆண்டவன், எல்லாரையும் ஆளக்கூடியவன். அந்த ஹரி நாராயணன், ஹரிநாராயண 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 நாராயண ஹரிநாராயண
ஹரிநாராயண ஹரிநாராயண நாராயண அப்படின்னு அவன் நாமத்தை சொல்லணும். அப்போ அவனுடைய கதைகளை கேளுங்கள், அவனுடைய புகழை பாடுங்கள், எப்பொழுதும் அவனை நினைத்து கொண்டே இருங்கள். அவன் தான் உண்மையான பாதுகாப்பு. இங்கதான் ஒரு ஆஸ்வாசம் இருக்கு. ரிலாக்ஸா இருக்கலாம்னா அது ஹரி இடத்துல பகவானிடத்துல வந்த பிறகுதான். சோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யஸ்ச இச்சதாபயம். அந்த மரண காலத்துல மரண பயம் போனோம்னா பகவான் தான் ஒரே கதின்னு பரிசுத்துக்கு சொன்னார். அதான் சுகாச்சாரியார். அதனால கவலைப்படாத பரிசுத்தே, 7 நாள் வரைக்கும் தான் நீ இருப்ப. நீ சொல்ற 7 நாள் வரைக்கும் உனக்கு மரணம் இல்லை அப்படி உனக்கு கேரண்டி இருக்கு. சப்தாவதி ஜீவதி. அதனால சப்த ஜென்மா, அதாவது 7 நாள் உனக்கு மரணம் இல்லைன்னு தீர்மானம் நிச்சயமாயிடுச்சு இல்லையா? தவாப்பியதர்ஹி கௌரவ்ய சப்தாகம் ஜீவிதாவதிஹி பபகல்பய தத் சர்வம் தாவத்யத் சாம்பராயிகம். தவாப்பியதர்ஹி கௌரவ்ய சப்தாகம் ஜீவிதாவதிஹி பபகல்பய தத் சர்வம் தாவத்யத் சாம்பராயிகம். அப்போ கௌரவ தோன்றலே இங்க யார ஒன்னா தன்னுடைய ஆயுசு எத்தனை நாள் அப்படின்னு சொல்ல பார்க்கலாம். பிறந்த நாள் தெரியும், யாருக்காவது இறக்குற நான் என்னைக்கு சாக போறோம் சொல்ல பார்க்கலாம், தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா உனக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். 7 நாள் வரைக்கும் எனக்கு மரணம் இல்லை, 7ஆவது நாள் தான் எனக்கு மரணம்ன்றது எதிர்காலம் தெரிஞ்சு போச்சு இல்ல, உன் வாழ்க்கை கேரண்டி. இந்த 7 நாள் மரணம் இல்லைன்னு கேரண்டியா இருக்கலாம். அது மாதிரி வேற யாருன்னா கேரண்டி சொல்ல பார்க்கலாம், சொல்ல முடியாது. அதனால் 7 நாள்ல மோட்சத்துக்கு என்ன தேவையோ அதை நீ சம்பாதிச்சு கொள் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இது என்னன்னா, பிராயேன முனையோ ராஜன் நிவர்த்தா விதிஷேததா நைர்குண்யஸ்த ரமந்தேஸ்ம குணானு கதனே ஹரேஹே. அநேகமாக முனிவர்கள்லாம் சன்னியாசிகள்லாம் நிவர்த்தனா நிவர்த்தி நிலையில் இருக்கணும்னா சன்னியாசிகள்னு அர்த்தம். நிவர்த்தா விதிஷேததா நைர்குண்யஸ்த ரமந்தேஸ்ம. நிர்குண பிரம்மத்துல ரமிக்கக்கூடியவர்கள் கூட கட்சியில கிருஷ்ண கதை தான் வந்துடுறாங்களாம். சன்னியாசிகள்லாம் கூட இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னன்னா தியானம் பண்ணி பாக்குறாங்க, தவம் பண்ணி பாக்குறாங்க, யோகம் பண்ணி பாக்குறாங்க, ஞான விசாரம் பண்ணி பாக்குறாங்க, எதுலையுமே அவங்க மனசுல சாந்தி கிடைக்கல. கடைசியில என்ன பண்ணானா, ஏதோ இந்த பக்தியில சாந்தி சந்தோஷப்படுறாங்களே, இந்த பக்தி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பக்தியில வந்த பிறகு அவரு கிருஷ்ணனுடைய ரூபத்தை லாவண்யத்தை கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டுட்டு அப்பா இதை விட்டு நகரவே மாட்டேன்றாங்க. நிர்குண பிரம்மம் தான் வசதின்னு சொல்லியிருந்தவங்களாம் கடைசியில சகுண பிரம்மத்துக்கு கிருஷ்ண பக்திக்கு இது அவ்வளவு சல்லாபம் பண்றாங்க. அப்ப சந்நியாசம்னு வாங்கிட்டு நிர்குண பிரம்மம் இறைவனுக்கு உருவம் இல்லை, பிரம்ம ஜோதி, அவன் ஜோதி தியானம் பண்றான், கட்சியில என்னன்னா அவங்களுக்கே பிடிக்கல அந்த வழி மார்க்கம். கிளேசா அதிகதர ஸ்தேஷாம். அதுல அதிகமான துன்பங்கள் தான் உண்டா, கிளேசங்கள் தான் உண்டாவதே தவிர அதுல ஒரு சாந்தி ஒரு சந்தோஷம் கிடைக்கல அவங்களுக்கு நிர்குண பிரம்மத்துல. அவருதான் சகுண பிரம்மா கிருஷ்ண பக்திக்கு வந்த பிறகுதான் ரமந்தே ஆனந்தப்படுறாங்களாம், அப்படி ரமிக்கிறாங்களாம். அப்பா அது யாரோ சில சன்னியாசிகள் மட்டும் இல்லை, நானும் நிர்குண பிரம்மத்துல ரமிச்சவன் தான். ஆனா இப்போ கிருஷ்ணா பாகவதம் ரமிச்ச சனை படன்னு இந்த பாகவதம் சனை படன்னு எப்பொழுதும் இந்த பாகவதத்தையே ஜெபிச்சுன்னு இருக்கிறப்பா அந்த ஸ்லோகங்களை. ஏன்னா பர்காபீடம் நடவரபு கர்ணையோ கர்ணிகாரம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை கேட்ட மாத்திரத்தினாலே ஆக்ஷிப்தமதிஹி இத்தம் பூத குணோஹரிஹி, பகவானுடைய குணங்களை கேட்ட மாத்திரத்தினாலே அப்படி ரூப லாவண்யத்துல மெய் மறந்து போய் நிர்குண பிரம்மத்துல ரமிச்சிருக்க நான் அந்த கிருஷ்ண பக்தியில மூழ்கி போய் இனிமேல் எனக்கு பாகவதம் தான் கதி அப்படின்னு ஆயிட்டேன் அப்படின்னு யார் சொல்றது? சுகாச்சாரியர் சொல்றாரு. பிராயேன இப்ப யாரோ முனிவர்கள்னு சொன்னார் இல்லையா,
யாரோ முனிவர்கள் சன்னியாசிகள்லாம் பார்த்தா நிர்குண பிரம்மத்தில் ரமிக்கிறவங்க கூட ஆக்சுவலா கிருஷ்ண கதைக்கு தான் வந்துடுறாங்க. இதெல்லாம் அவ்வளவு கவர்ச்சி இருக்கு, மனசை கவரக்கூடியவனா இருக்காங்க கிருஷ்ணன். இந்த கிருஷ்ண பக்தியில தான் அந்த சன்னியாசமே தக்கி நிக்குதான். இல்லைன்னா வீட்டுக்கு போயிடலாம தோணும். சன்னியாசி எடுத்துட்டு சோத்துக்கு லாட்டி அடிக்கும் போது எங்க பிச்சை போடுவோம், எங்க சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கங்க சோத்துக்கு லாட்டி அடிக்கும் போது அடப்பப்பா என்னத்த சன்னியாசம், வீட்டுக்கே போயிடலாம், வீட்டுக்கு போய் அங்க அவமானப்பட்டாது அசிங்கப்பட்டாது ஏதோ ஒரு வேலை சோறு போடுறாள் மருமகன், அங்கேயாவது போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க இட்ட வேலையை செய்துன்னு அங்கேயாவது சாப்பிட்டுலாம். சன்னியாசம் எடுத்துன்னா பிரயோஜனம், ஏதாவது கிடைக்கணும் வந்தா இங்க ரொம்ப லோலோன்னு அலைய வர்றாங்க பகவான், அதனால வானா அந்த நிர்குணப்படும் அப்படின்ட்டு பிக்ஷை எங்க கிடைக்குமா, இன்னைக்கு இங்க பிக்ஷை எங்க கிடைக்குமோ அப்படின்ட்டு லோலோன்னு அலையறத காட்டிலும் அதோட வீட்டுக்கே போயிடலாம், சன்னியாசம் வேணாம் அப்படின்னு எவ்வளவு பேர் நினைக்கிறாங்க. சன்னியாசிகள்லாம் யோசிச்சு பாருங்க, முனிவர்கள்லாம். ஆக்சுவலா நான் பிச்சைக்காரனா அடைஞ்சுதான் மிச்சம். அதுக்காக சன்னியாசத்துக்கு வந்து நைஷ்கர்மியம் அச்சுத பாவ வர்ஜிதம் ந சோபதே. கிருஷ்ண பக்தி இல்லைன்னா அந்த சன்னியாசம் சோபிக்காது. அதான் வீட்டுக்கு போடலான்னு தோணும், வீட்டுக்கு போயிடலான்னு தோண்டிடும். சன்னியாசம் எதுடா சன்னியாசத்தை மனக்கட்டு அப்படின்னு தோண்டிடும். நான் நிர்குண பிரம்மத்தை நம்பிக்கிறேன்னு என்னத்தை சாதிச்சு என்ன கண்ட நாம் அப்படின்னு தோணும். அதுல துன்பங்கள் கூட உண்டு, சாப்பாடு மட்டும் தான் நினைவு வரும். ஏன்னா நீ நினைக்கிறதுக்கு வேற விஷயம் இல்லை, அந்த பிரம்ம ஜோதி மட்டுமே நினைச்சுன்னு இருக்கணும், வேற எதுவும் நினைக்க முடியாது. அப்புறம் நான் மனசு உலக விஷயங்கள் அலைபாயும், அரசியல் பத்தி பேசுவாங்க. ஆனா பார்த்துருக்கேன் நேர்ல, சாமியார்கள் சன்னியாசி வேஷம் போட்டு இருக்காங்க, அவங்க பார்த்தா அரசியல் பேசுறாங்க, சினிமா பத்தி பேசுறாங்க, அரட்டடிக்கிறாங்க. 2 பேர் கூடி பேசிட்டு ஒரே சிரிப்பு தான், அண்டகாசம் அப்படியே ஒரு 2-3 நான் 3 பேரை பார்த்தா பட்டப்படியே திருந்து ஜடை பெருசா வச்சுக்கின்னு அரட்டேஷன் இருக்காங்க. முன்ன சன்னியாசி ஒரு பிளாட்ஃபார்ம்ல, நான் எந்த இடம்னு சொல்ல மாட்டேன், அது நடக்குது அங்க பார்த்துருக்கேன். இது இப்படி அப்படி மலையை சுத்தி வரும்போது பார்த்தோன்னா இப்படி அரட்டடிச்சிருக்காங்க. பார்த்தா ஜடாமண்டலமா இருக்கு, ஜடாமண்டலம் வச்சுக்க ருத்ராட்சம்லாம் போட்டிருக்காங்க, இப்படி படவை திருந்து வச்சு இப்படிலாம் பண்றாங்க. அப்போ பார்த்தா பகவத்கதையை பேசாம இப்படி ஏதோ ஒண்ணு அரசியல் ஏதோ ஒண்ணு பேசி அப்படி சிரிச்சுன்னு கை தட்டின்னு இருக்காங்களே அப்படி 3 பேர் சேர்ந்து அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் பார்த்தோம். ஆஹா, அப்போ என்னன்னா அதுக்கு இல்ல சந்நியாசம். பிராயேன முனையோ ராஜன் நிவத்தா விதிசேததா. அப்படியேப்பட்ட இல்லறங்கள்லாம் திறந்துட்டு மனைவி குழந்தைகள்லாம் திறந்துட்டு வந்து அரட்டடிக்கிறதுக்காக கிடையாது. கிருஷ்ண கதையை கேட்க நைர்குண்யஸ்தா ரமந்தேஸ்ம குணானு கதனே ஹரேஹே. ஹரனுடைய குணங்களை அணுகதனம் ஒருத்தர் எடுத்து பேசி ஆனந்தப்பட வேண்டியதுக்காக தான் சந்நியாசத்தினுடைய நோக்கமே. அவர்கள்தான் இப்ப கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கலாம் அவசியதான் ஆத்மதத்துவம். அந்த ஆத்மதத்துவம் அறியாதவர்கள் சந்நியாசம் மேற்கொண்ட போதுதான் ஆத்மதத்துவம்னா என்ன, பகவான் கிருஷ்ண பக்தி பண்றதுதான் நம்ம ஆத்மதத்துவத்துல நிலைச்சு நிக்கிறது. உண்மையான ஆத்மதத்துவத்துல நிலைச்சு நிக்கிறேன்னா எப்பனா கிருஷ்ண பக்தியில் இருக்கும்போது தான். ரமந்தே, அந்த ராமநாமத்துல ரமிக்கும் போது, கிருஷ்ண கதையில ரமிக்கும் போது, ரமந்தே ஸ்ம குணான கதனே ஹரேஹே, அருளுடைய அவதார லீலைகளை பத்தி பேசி ஆனந்தப்படும் போது அப்பதான் சந்நியாசம், சரியான சந்நியாசம், அதுதான் பர்ஃபெக்டான சந்நியாசம். அது யாரோ சில ரிஷிகள் மட்டும் இல்லப்பா. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்விதம் அதீதவான் துவாபராதோ பிதுர் துவைபாயநாத்தகம். எங்க அப்பா துவாபர யுகத்தினுடைய கடைசியில எங்க அப்பா வியாசாச்சாரியார் வாக்குல இந்த பாகவதத்தை நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். இந்த பகவத் கதைகளை தான் பேசி ஆனந்தப்படுறாங்க. அது அந்த அந்த மகான்களால், அந்த சன்னியாசிகளால் பேசப்படுகின்ற அந்த கதை தான் பாகவதம்னு ஒரு புஸ்தகமா இருக்குது. அதுல இருக்கிற கதைகளை எடுத்து பேசினாவே நம்ம சந்நியாசம் பர்ஃபெக்ட் ஆயிடும். சந்நியாசம் நாளை சித்திக்கும் அப்படின்றாரு. பரிநிஷ்டிதோபி நைர்குண்யே உத்தம ஸ்லோக லீலையா கிரகீத சேத ராஜரிஷே ஆக்கியானம் எத் அதீதவான்னு. என்ன மாதிரி நிஷ்டையா இருந்தவங்க யாரும் கிடையாது. சுகாச்சாரியர் சொல்றாரு, பரிநிஷ்டிதோபி நைர்குண்யா, அந்த நிர்குண பிரம்மன் தான் சத்தியம். வியாசாச்சாரியார் பகவானுடைய அவதாரம் தான். புத்ரா புத்திரான்னு கூப்பிட்டு போறா, திரும்பியே பார்க்கலையா. மரங்கள் மூலமா ஏன் நினைக்கிறார். புத்திரன் யாரு, அப்பா யாரு, பிள்ளை யாரு. இந்த பிரம்மஸ்வரூபம் எல்லாம் தன்மையதையா, எல்லாம் பிரம்மஸ்வரூபமா பார்த்துட்டு போனாராம்.
அப்படி போனவர் அப்படியே ஒரு பரிநிஷ்டையா இருந்தாராம் இந்த நிர்குண பிரம்மத்துல. அந்த சும்மா ஏதோ வேதாந்த வரட்டு வேதாந்தம் பேசுறது கிடையாது, அனுபவபூர்வமான ஞானத்துல நிலைச்சு நின்றவர் சுகாச்சாரியார். அப்படியேப்பட்ட பரிநிஷ்டிதோ அபிநைர்குண்யா, அவர் நிர்குண பிரம்மன்றதுல அனுபவத்துல இருந்தாராம். அப்படியேப்பட்ட அவருக்கே அதை விட ஒரு பரம சௌக்கியம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு சிஷ்யர்கள் மூலமாக வியாசாச்சாரியார் காண்பிச்சாராம். 2 சிஷ்யர்கள் அந்த பாகவத ஸ்லோகங்களை பாடினார்கள். அதனுடைய அர்த்தத்தை மனசுல வாங்கின உடனே பர்காபீட நடவரும் அந்த கிருஷ்ணஸ்வரூபத்தை மனசுல தியானம் பண்ண உடனே என் மனசு கொள்ளை கொண்டு விட்டது. உன் மனசு பரிசுத்தமானதுக்கு அடையாளம் நீ நிர்குண பிரம்மத்துல ரமிக்கிறன்னா அதுவும் அனுபவம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னா அந்த பரிநிஷ்டிதோ அபிநைர்குண்ய, அந்த நிர்குண அனுபவம் ஏற்பட்டதுக்குனாவே மனசு பரிசுத்தமா இருக்கணும். அந்த பரிசுத்தமான ஹிருதயத்தில் தான் பகவான் நல்லா பிரகாசிப்பான். நம்ம இல்லறவாசிகளை விட சன்னியாசிகளுக்கு தான் கிருஷ்ண கதை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மனசை பரிசுத்தமாக்கினவர்கள். நான் சொல்றதுன்னா அரட்டடிக்கிற சன்னியாசி, உண்மையான சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு அந்த தியானத்திலேயோ ஞான வழியிலையோ போய் கரெக்டா முறைப்படி ஞான விசாரம் செய்பவர்கள், முறைப்படி தியானம் பண்ணுபவர்களுக்குரிய மனசு பரிசுத்தமாயிடுச்சுன்னு சொன்னா அவர்கள் கிருஷ்ண கதைக்கு வந்தே தீர்வார்கள். அதான் இங்க சொல்றார் சுகாச்சாரியார், நான் நிர்குண பிரம்மத்துல அப்படி நிஷ்டையா இருந்தவன் தான். ஆனா என்ன ஆச்சு, கதையை மாறி போச்சு. பரிநிஷ்டுதபி நைர்குண்ய உத்தம ஸ்லோக லீலையா, கிருஷ்ணனுடைய லீலைகளை, நவநீத லீலைகளை, அந்த ராச லீலைகளை, அப்படிப்பட்ட வெண்ணத்திர லீலைகளை, அந்த பகவான் மிருதபக்ஷண லீலை, கோவத்துனுத்தாரணம் பண்ற லீலை, காளியனத்தனம் பண்ற லீலை, இந்த லீலைகள்ல அப்படியே கிரகீத சேதாக என் மனசு கொள்ளை கொண்டு விட்டது, அபகரிக்கப்பட்டு விட்டது. கிரகித்து கொண்டு அந்த என்னை பிடித்து என் மனசை அபகரித்து கொண்டது அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் ஆனது அப்படின்னு சொல்றாரு சுகாச்சாரியார். கிரகீத சேதா கிரகீத சேதா ராஜரிஷர் ஆக்கியானம் எத் அதீதவான்னே. உடனே எங்க அப்பா கூப்பிட்டாவோட திரும்பி பார்க்கல, இப்ப ஓடுறேன் எங்க அப்பாவை தேடி, வியாசரை தேடி. எங்க அந்த பாகவதம் இருக்காமே, பாகவதம் அந்த 2 ஸ்லோகங்களை கேட்டோன்னே, அப்பா அது போல 18,000 ஸ்லோகம் இருக்குப்பா, இந்தாப்பா உனக்கு இல்லாத பாகவதமா, உனக்கு தான் நான் கூப்பிட்டேன், நீ போயினே இருந்துட்ட, நான் உயர்ந்த அனுபவத்துல இருக்கேன்னா அதை விட அதிகமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த பாகவதம் சொல்லி வியாசாச்சாரியர் அத்தியாபயாமாச அத்தியன முறையில ஜன்மாத்தியசிய 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 ஏதோ அன்பயாத் ஏதோ அன்பயாத் ஏதோ அன்பயாத் அப்படி பதம் பதமா அனுக்கிரக மாத்திரத்தினாலே வியாசாச்சாரியார் பாகவதத்தை புகுத்திட முடியும் சுகாச்சாரியருக்கு. ஆனா அனுக்கிரக மாத்திரத்துல பைலருக்கு ஒண்ணு கொடுத்தார், ஜெய்மினிக்கு ஒண்ணு கொடுத்தார், ஒவ்வொரு வேதங்களை அனுக்கிரக மாத்திரத்தினாலே அப்படி கொடுத்துட முடியும். அப்படி கொடுத்துட்டா இந்த பிரவச்சனம் பண்ணக்கூடிய சுகம் போயிடும். அப்படி பதமா சொன்னாதான் சுவாது பதே பதே பாகவதத்தை அப்படி அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அத்தியாபன முறையில வியாசாச்சாரியர் சுகருக்கு சொல்லி கொடுத்தார் அந்த பாகவதத்தை. அதை கேட்ட உடனே அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சார் யாரு, சுகாச்சாரியார். அப்போ பரிநிஷ்டுதோபி நைர்குண்ய உத்தம ஸ்லோகலீலையா கிரகீத சேதா ராஜரிஷர் ஆக்யானம் எத் அதீதவான். அதாவது கிருஷ்ணனுடைய லீலைகள்ல மனம் கவரப்பட்டு எங்க அப்பா வாக்குல இருந்து இந்த பாகவதத்தை கற்றுக்கொண்டு உத்தம தமன்னா அறியாமல் இருக்கிற நம்மளை உத்தாரணம் செய்யக்கூடிய லீலைகளாம் அது. உத்தம ஸ்லோக அப்படிப்பட்ட ஸ்லோகங்களால் அமைந்தது இந்த பாகவதம். உத்தம ஸ்லோக லீலையா, உத்தம ஸ்லோகம்னா பகவான் அப்படிப்பட்ட புகழுக்குரியவன். அது இப்படியாப்பட்ட பாகவதத்தை என் அப்பா கலந்து நான் கத்துட்டு இருக்கேன். அது உனக்கு, நீ அப்படியாப்பட்ட மகாபுருஷன், நீ கர்ப்பத்திலேயே பகவானை தரிசனம் பண்ணவன், உனக்கே இந்த பாகவதம் தகுந்தது. பகவான எதர்ச்சியா இங்க வந்திருக்கணும்னா எதுக்காக வந்திருக்காரு, இறைவனால் அனுப்பப்பட்டு போ, அங்க போய் பாகவதம் சொல்லு. அவன் அப்படி ஒரு ஜீவன் உத்தாரணத்துக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. 7வது நாள் தக்ஷணத்தை பாம்பால மரணம் அடைய போறான். அவன் தன் கரையறதுக்கு என்ன வழி, கரையறதுக்கு என்ன வழின்னு அப்படிப்பட்ட பசியோடு இருக்கிறான், ஆத்ம தாகத்தோடு இருக்கிறான். அந்த ஜீவனுக்கு போய் பாகவதம் சொல்லு அப்படின்னு பகவானால தூண்டப்பட்டு வந்திருக்கார். அதான் சொல்ற எதிர்ச்சையா கமடமானோ அனபேக்ஷா அப்படின்னு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. எதிர்ச்சையானவே தத்துர்ச்சையா. பகவான்
எத்திருச்சையா, எந்த இச்சையினால? தத்ருச்சையா, பகவானுடைய இச்சையினால. பகவான் தத்துன்ற சப்தத்துக்குரிய பகவானால் அனுப்பப்பட்டுதான். இப்ப ஒரு மகான்கள் எதிர்ச்சியா வராங்கனாவே அது பகவானால் அனுப்பப்பட்டதுனால தான் அங்க வராங்க. இப்ப விஸ்வாமித்திர தசரதை தேடி ஓடி வந்தாருன்னா அப்ப எதிர்ச்சியா வந்தார் அப்படின்னு சொல்றோம். எதிர்ச்சியா வரல, பகவானால் அனுப்பப்பட்டுதான் அங்க வந்தார். ராமர் அழைக்கிறாரு, அங்க வா, எனக்கு கல்யாணம் பண்ணி வை சீதையை அப்படின்ட்டு. ஏன்னா கல்யாணத்தை பத்தி தான் அங்க பேசினிருக்காங்க தசரதெல்லாம் சபையில கூட்டி. அப்போ ஒரு மகான்கள் வீட்டுக்கு வராங்கன்னா ஒரு பரம மங்களம் ஏற்பட போகிறது அப்படின்னு. அதுபோல சுகாச்சாரியார் எதிர்ச்சியா சேர்ந்தாருன்னா பகவானால் அனுப்பப்பட்டு சேர்ந்தார். ஒரு ஜீவன் உத்தரணத்துக்காக தவிக்கிறது, அதுக்கு போய் இந்த பாகவதம் சொல்லி கரையேத்து அப்படின்னு பகவானால் தூண்டப்பட்டு வந்தார் வியாசருடைய புத்திர சுகாச்சாரியார். அதனால் நீ மகாபுருஷன் அல்லவா, கர்ப்பத்திலே பகவான தரிசனம் பண்ணுவேன், அந்த உத்தரணத்தை எங்குகிற அல்லவா, உனக்கே தகுதியானது இந்த பாகவதம் கேட்கணும்ன்ற பேர ஆவல் இருக்கணும். இந்த பாகவதம் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். விருப்பம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பாகவதம் சொல்லி கடைசியில எனக்கே அந்த பாகவதத்து மேல உள்ள இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. எனக்கு யாராவது பாகவதம் சொல்லிக்கிறதுக்கு யாருன்னா கிடைப்பாங்களான்னு நான் ஏங்கி நான் போய் சொல்றேன். ஆனா அவர்கள் பார்த்தா அதுல விருப்பமே இருக்காது. அப்பா அது கேட்டா நல்லதுப்பா, இது ரொம்ப புண்ணியமானதுப்பா, பகவத் பக்தி நமக்கு உண்டாகும், பகவத் பக்தி தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நான் அவனை பல விதமா சொல்லி கில்லி மேக்கப் பண்ணி அவனை உட்கார வச்சு பாகவதம் சொல்றதுக்குள்ள போதும் தலைப்படா ஆயிட்டேன். அப்படின்னா நான் அவமானப்பட்டிருக்கேன் எவ்வளோ இடத்துல. அப்படியேப்பட்டவனுக்கு கூடாது. வாழ்க்கை கஷ்டம் இதுதான் காப்பாற்றக்கூடியது. அந்த உத்தரணத்துக்காக ஏங்குறான். உண்மையான தியாகத்தினால யாருன்னா ஒரு குருநாதர் கிடைப்பாங்களா, யாருன்னா பாகவதம் சொல்றதுக்கு கிடைப்பாங்களா அப்படி ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு ஜீவனுக்கு சொன்னா பிரயோஜனப்படும். இந்த பாகவதம் சுவாது அப்ப சொல்றது கிம்போய் ஹஸ்வாது விஸ்தராத்து கதையை விஸ்தராத்துன்னு அவன் கேட்கக்கூடியவனா இருக்கணும், பரிசுத்து மாதிரி. அப்படி அது கதை கேட்கறதுக்குன்னே பிறந்தானா பரிசுத்து. அதுக்குதான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே போய் கர்ப்பத்துல தர்சனம் கொடுத்தது. சத்தியோஹிருத்திய அவருத்தியதே. ஆமா, ஏன்னா உத்தர கர்ப்பத்துக்குள்ள கர்ப்பவாச துக்கம் தான் எல்லா துக்கத்தோட பெரிய துக்கம்னு சொல்றாங்க. அந்த கர்ப்பத்துக்குள்ள பகவான் போவானா? வெளியில இருந்து கவசம் அளித்து அந்த பரிசுத்தை காப்பாத்திடலாம், பிரம்மாஸ்திரம் காப்பாத்திடலாம். கர்ப்பத்துக்குள்ள போகணும்னு அவசியம் என்னன்னு? அந்த கர்ப்பத்துக்குள்ள எதுக்காக பகவான் போனான்னா பட்டத்திரி சொல்றாரு நாராயண பட்டத்திரி, மீண்டும் அந்த உத்தரையும் அந்த பரிசுத்த மீண்டும் ஒரு மாதா கர்ப்பத்தை பார்க்க கூடாதுக்காக இவன் கர்ப்பத்துக்குள்ள புகுந்தானா பகவான். அப்போ ஒரு பக்தர் இருந்துட்டான்னா கர்ப்பத்து வாசத்துல நான் இருப்பேன், ஒரு பக்தர் இல்லைன்னா வைகுண்டத்துல நான் இருக்க மாட்டேன். நாகம் வசாமி வைகுண்டே அப்படின்றான்ல கிருஷ்ணர் பகவான். அதனால அப்படியேப்பட்ட ததகம் தே அபிதாசியாமி மகாபௌரிஷிகோ பவான்னே, நீ மகாபுருஷன் அல்லவா, உனக்கு பாகவதம் சொல்றதுக்கு எனக்கு பாக்கியம் வேணுமே அப்படின்ற அளவுக்கு சொல்றாரு அவர் சுகாச்சாரியார். மகாபுருஷி பவன் யஸ்ய சத்ததாம் ஆசு சியான் முகுந்தே மதி சதி. ஆனா இதன் ஒரு மனுஷன்னா நான் கேட்கறதுக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான், ஒரே ஒரு அதாவது கேட்கறதுடைய முறை, அந்த கேட்கறதுக்கு ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஃபாலோ பண்ணும். என்னன்னா நம்பிக்கையோடு கேட்கணும், அவ்வளவுதான். இதுல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் அப்படி நம்பி கேட்டனா உடனே கிருஷ்ணனிடத்துல அலௌகிகமான பக்தி உண்டாயிடும். நைஷ்டிகி ரதி. அதான் சொல்றாருங்க, முகந்தே மதி சதிஹி, சுத்தமான பக்தி நமக்குள்ள பிரகாசிக்கணும். இந்த பாகவதம் மட்டும் இதுதான் நம்மளுக்கு கதி, இதுதான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு நம்பிக்கையோட கிருஷ்ணன் இப்படி எல்லாம் லீலைகள் பண்ணா பகவான் இப்படி காப்பாத்தி, இப்படி பக்தரெல்லாம் காப்பாத்திருக்கான். கஜேந்திரனை ஓடி வந்திருக்கான், அஜாமலனை காப்பாத்திருக்கான், அம்பரீஷனை காப்பாத்திருக்கான், திரௌபதியை காப்பாத்திருக்கான், அப்படி கோவரெல்லாம் காப்பாத்திருக்கான். மழையிலிருந்து, காத்துல புயல்ல இருந்து, அப்படியேப்பட்ட புயல் காத்து திருநாவத்திலிருந்து அப்படியேப்பட்ட எல்லா இடத்துல இருந்தும் பகவான் பல விதங்கள்ல பக்தர்களை காப்பாத்திருக்கான். அப்படி குசலர் ஏழ்மையிலிருந்து காப்பாத்திருக்கான் அப்படின்னு யாரும் நம்பிக்கை கொண்டு இது கேட்டுட்டாங்கன்னா ஸ்ரத்ததான் ஆசு சியான் சத்ததம் எது யஷ சத்ததாம் ஆசு சியான் முகந்தே மதி சதிஹி. அப்போ யார் நம்பிக்கையோடு இதை கேட்டான்னா ஆசு சீக்கிரமாக
அவனுக்கு கிருஷ்ணனிடத்துல உண்மையான பக்தி பிரகாசிக்கும். அப்படி சொல்றார் சுகாச்சாரியர். மட்டும் கொஞ்சம் நம்பிக்கையோடு கேட்டு பாருங்க, கொஞ்சம் நம்பிக்கையோடு கேளு. அப்படி முழுசா நம்மளோட பரவாயில்ல, ஏதோ ஏனத்தானு கொஞ்சமா நம்பினா போதும். சரி, இந்த கிருஷ்ணகத்தை நல்லதுன்னு சொல்றாங்களே, என்னதான் போய் கேட்கலான்னு அப்படி கேட்டா கூட பக்தி நம்மளுக்கு, உண்மையான பக்தி நமக்குள்ள பிரகாசிக்கும் அப்படின்னு சுகாச்சாரியார் இவ்வளவு அழகா சொல்றார். அதான் சொல்றார், ததகம் தே அபிதாஸ்யாமி மகாபௌரிஷிகோ பவான்னே யஸ்ய ஸ்ரத்ததாம் ஆஷு ஸ்யான் முகந்தே மதிசதி ஏதன் நிர்வித்யமானானாம் இச்சதாம் பகுதோ பயம் யோகினாம் நிருப நிர்ணேதம் ஹரே நாமானுகீர்த்தனம். ஒரு மனுஷன் ஞானத்தை அடையணும்னாலும் சரி, இந்த உலகாசிகளை அடையணும்னா சரி, இல்ல பயமற்ற மோட்சத்தை அடையணும்னாலும் சரி, யோகிகளால் தீர்மானமா சொல்லப்பட்டது ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி பகவன் நாமா சொன்னாலே அவர்களுக்கு உத்தம கதி கிடைக்கும். இந்த உலகாசைகள்லாம் நிறைவேறும். அவர்கள் மரணம் மறுபிறப்பற்ற மோட்சமே அவர்களுக்கு கிடைச்சிடும், பயமற்ற மோட்சமே கிடைச்சிடும். அப்படிப்பட்டது பகவன் நாமா சங்கீர்த்தனம். அப்படி இருக்கும்போது இந்த பாகவதம் கேட்டா கிடைக்காதா அப்படின்னு சுகாச்சாரியா சொல்றார். பகவன் நாமா சொன்னாலே கிடைச்சிடும் மோட்சம்னா, நம்மளுடைய எல்லா ஆசைகள் நிறைவேறணும்னா, நம்மளுக்கு சிறந்த ஞானம் பிரகாசிக்கணும்னா, அப்படின்னும் போது இந்த பாகவதம் முழுதும் எவ்வளவு நாமாக்கள் இருக்கு, இதுல எவ்வளவு லீலைகள் இருக்கு. கிருஷ்ண தர்சனமாகவே நம்ம ஹிருதயத்துல அடிக்கடி பிளாஷ் ஆக போறானே கிருஷ்ணன் இந்த கதை கேட்கும் போது. அப்போ நம்மளுக்கு பகவன் நாமா சொன்னாலே இந்த உயர்ந்தல சித்திக்கும் போது பாகவதம் கேட்டா அப்ப சித்திக்காதா, உயர்ந்தல மோட்சம் கிடைக்காதா, இந்த உலக சௌக்கியம் கிடைக்காதா, எல்லாமே கட்சிடும் அப்படின்னு சொல்றாரு. யோகினாம் நிர்ணேதம் ஹரே நாமானு கீர்த்தனம். அதனால வீணா காலத்தை கழிக்காம கிம் பிரமத்தஸ்ய பகுபிகி பரோக்ஷன் ஆயனேரிக, காலம் எப்படி போறதுன்னே தெரியாம நம்மளை ஏமாத்துது பாரு இந்த காலம். இப்படி ஒரு சிட்டிக்கு போற நேரத்துல ஒரு க்ஷணம் மாதிரி போயிடுச்சு பாரு ஒரு நாள். இப்பதான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தது, உடனே பார்த்தா எப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை எப்படி போறதுன்னே தெரியல, இப்படின்றதுக்குள்ள போயிடுது ஞாயிற்றுக்கிழமை. அவ்வளோ ஃபாஸ்டா ஒரு வாரம் போயிடுது, ஒரு மாசம் போயிடுது. அப்ப நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் போதே காலம் போயிட்டே இருக்கு பத்தியா, நம்மளை ஏமாத்துது பத்தியா. அதான் சொல்றார், கிம் பிரமத்தஸ்ய, நம்ம ஏமாத்தி, நம்மள இந்த காலமானது நம்மளை பார்த்து கொண்டு இருக்கும் போதே நம்மளை ஏமாத்தி நம்ம ஆயுசை அபகரிச்சிது பத்தியா. கிம் பிரமத்தஸ்ய பகுபிகி பரோக்ஷை ஆயனேரிக. அப்படியேப்பட்ட நம்மளுக்கு நம்ம கவனிக்காமல் இந்த காலங்கள் நம்மை விட்டு போய் கொண்டிருக்கிறது, நம்ம ஆயுசை அபகரித்து கொண்டிருக்கிறது. இப்படி கவனிக்காத காலங்கள் போய் காலங்கள் போனதெல்லாம் போதும், அதில் நம்ம ஏமாந்ததெல்லாம் போதும். எதுக்காக இதில் இப்படி ஏமாந்து போறீங்க, இந்த வீணா காலத்தை கழிச்சு ஏமாந்து போறீங்க. வரம் முகூர்த்தம் விதிதம் கடேதே சேயதா. ஒரு முகூர்த்த காலம் நம்ம ஆத்ம லாபத்துக்காக மோட்சத்துக்காக முயற்சி வந்த ஒரு முகூர்த்தமானதுதான் சிறந்த காலமா. மற்ற காலங்கள்லாம் வீணான காலம்தான், நம்ம ஆயுசு அபகரிக்கக்கூடிய காலங்கள் தான். இப்படி பல காலங்களா ஏமாந்ததெல்லாம் போதும், இனிமேலாவது ஜாக்கிரதையா இருக்கும். வரம் முகூர்த்தம் விதிதம் கடேத சேயதா கட்பாங்க நாம ராஜரிஷி ஞாத்வாயே தம் இஹாயுஷக. கட்பாங்கன்னு ஒரு ராஜரிஷி, அவன் தேவலோகத்துல என்னன்னா சூரிய வம்சத்து ராஜா. தேவர்கள்லாம் உதவிக்கு மனுஷர்களாட்சி போயிருக்காங்க. மனுஷர்களுக்கு தான் தேவர்கள் உதவி தேவை, தேவர்கள் பராக்கிரமசாலின்னு நினைக்கிறோம், கிடையாது. மனுஷர்கள் அவ்வளோ தேவர்களை விட பராக்கிரமசாலிகளா மனுஷர்கள் இருந்திருக்காங்க. தசரதரே போயிருக்காரு. தசரதம்னா 10 திக்குல ரதம் செல்லுமா, அதனால தசரதன்னு பேர் வரும். அவன் சம்பராசுரனை வதம் பண்ணதுக்கு இந்திரன் தசரத உதவி காட்சி போய் சம்பராசுரனை வெற்றி தேடி கொடுத்தாரு இந்திரனுக்கு, தெரியுமா? தசரதர் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி தசரத சக்கரவர்த்தி. அது மாதிரி கட்பாங்கன்னு ஒரு ராஜரிஷி, அவனும் அதே சூரிய வம்சத்துல தோன்றினவன் தான். அவர் என்னன்னா ஒரு சமயம் யுத்தத்துக்கு அவர் உதவி காட்சிக்காக இந்திராதி தேவர்கள்லாம் போய் சண்டையில ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஜெயிச்சு கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன வரணுமோ நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு தேவர்கள் கேட்கறாங்க. அப்பா நீங்களே என் உதவி கேட்டுதான்
கூப்பிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உதவி செய்திருக்கேன், அதனால உங்களால எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு என்ன தேவைன்னா நான் ரங்கநாதனை போய் சேவிக்கணும். சூரிய வம்சத்தில் உள்ளவர்கள்லாம் இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்தவர்கள்லாம் ரங்கநாதன் தான் சேவிப்போம், ரங்கநாதன் தான் குலதெய்வம். அதனால எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, என் ஆயுசு ஒண்ணு எவ்வளவு. ஏன்னா தேவலோகத்துக்கு வந்தா காலம் சீக்கிரமா போயிடும். பூலோகத்துல இங்க 6 மாசம் அப்படின்றது என்னன்னா அங்க அரை நாள் போல, 1 வருஷம்தான் அங்க 1 நாள் போல தேவலோகத்துல, இல்லையா? அப்படிதான் கணக்கு. அதனால நாங்க சண்டை போடும்போது காலம் சீக்கிரம் போயிடுச்சு. அதனால பூலோகத்துல என் கணக்குப்படி ஆயுசு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு அப்படின்னு அதை உஷாரா கேட்டார். நல்ல காலம் கட்டுவாங்கன்ற ராஜா. அதை மட்டும் கேட்காத, வேற எதனா வரம் கேளு, நான் தரேன் அப்படின்றான் இந்திரன். எனக்கு அதுதான் ஓணும், அதை சொல்லு முதல்ல. அது கேட்கறனா ஏதோ விஷயம் இருக்கு, முதல்ல அதை சொல்லுனேன். இன்னும் 1.5 முகூர்த்தம் தான் இருக்கு, 1 முகூர்த்தம் தான் இருக்கு அப்படின்னு. எப்பா இப்பாவது சொன்னேன்னு சொல்லிட்டு உடனே அங்க மறைஞ்சார், இங்க தோன்றினார். அப்படி ஒரு விமானம் இருக்கு அங்க, தேவல விமானத்துல ஏறிட்டா அங்க உடனே ஒரு க்ஷணத்துல அங்க மறைஞ்சிடும், உடனே பூலோகத்துல தோன்றிட்டார். உடனே இங்க ரங்கநாதரை வழிபட்டு ஒரு க்ஷணத்துல அந்த ஒரு முகூர்த்தத்துல ரங்கேஷமாம்பாகி 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 ரங்கப்பிரபு அப்படின்னு ஸ்ரீ ரங்கநாதரை சேவிச்சு உடனே வைகுண்டம் போய் சேர்ந்தாராம் கட்வாங்கன்ற ராஜா. கட்வாங்கோ நாம ராஜரிஷி ஞாப்பா ஏத்தாம் இஹாயுஷா முகூர்த்தாத் சர்வம் உத்சுஜ்ய கதவான் அபயம் ஹரிம். அபயத்தை கொடுக்கின்ற ஹரிலோகத்தை கட்வாங்கன்ற ராஜரிஷி அடைந்தார். அதனால கவலைப்படாத, தவாப்யேதர்ஹி கௌரவ்ய சப்தாகம் ஜீவிதாவதிஹி உபகல்பய தத் சர்வம் தாவத்யத் சாம்பராயிகம். அதனால அந்த காலே து புருஷ ஆகதே கதசாத்மசக சித்தியாத் அசங்க சஸ்திரேன ஸ்பிருகாம் தேகே அணுகேச்சதம். கடைசி காலத்துல ஒரு மனுஷன் பற்றற்ற நிலையே சஸ்திரமாக கொண்டு இந்த சங்கத்தை வெட்டி அறியணும், மனசுள்ள பட்டத்துல வெட்டி அறியணும், ஆசையற்ற தன்மையே. அதாவது பற்றற்ற தன்மையே இந்த ஆசையை வெட்டி அறியணும். எதுலன்னா தேகே அணுகேச்சதம், இந்த தேக சம்பந்தமான உறவுகள் எல்லா பட்டுதலையும் இந்த ஆசைய பற்றற்ற நிலையில், இந்த ஆசையற்ற நிலையிலேயே அந்த பட்டுதலை வெட்டி அறியணும் அப்படின்னு சொல்றாரு இங்க. சிந்தியாத் அசங்க சஸ்திரேன, அப்படி பற்றற்ற மனப்பான்மையே அஸ்திரமாக கொண்டு சிந்தியாத் வெட்டி அறியணும். எதல்னா இந்த உடல் மேல உள்ள ஆசை, உடல் சம்பந்தமான உலக விஷயங்களான ஆசைகளை வெட்டி அறியணும் அப்படின்னு சொல்றாரு இங்க அருமையா கடைசி காலம். அதே சந்திர ஆகதே கத சாத்பசம், கொஞ்சம் கூட பயம் இல்லாம பதட்டம் இல்லாம, இந்த பதட்டம் இல்லாம நடுநடுங்காம ரிலாக்ஸா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு பரிசுத்த சொல்றாரு. அவருக்கு என்ன பண்ணணும், ஜிதாசனம் ஜிதஸ்வாசா ஜிதேந்திரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆசன ஜெயம் ஏற்படணும், பிராண ஜெயம் ஏற்பட்டு இந்திரிய ஜெயம் ஏற்பட்டு அப்புறம் இதெல்லாம் நம்ம அபியாசம் பண்ணிட்டு தியான யோகம் பயிற்சி பண்ணி பகவானுடைய விராட் ரூபத்தை தியானம் பண்ண சொல்றார். அப்ப சங்க சக்கர உள்ள கைகுண்டர் கோலத்துல தியானம் பண்ண சொல்றார். ஏதாவது ஒரு தியானம் சித்திச்சா போதும் அப்படின்னு சொல்லி சத்திய முக்தி கிரம முக்தி இதுதான் வேதங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் இந்த முறைகள்லாம் கடைசி காலத்துல மனுஷன் எதை கடைப்பிடிக்கணும்னு சொல்றாரு இல்லையா? பகவானை வழிபடுற பக்தி மார்க்கத்தை சொல்லிட்டாரு, ஆனா வேதங்களை சொல்லணும் இல்லையா? கடைசி காலத்துல ஒரு மனுஷன் என்ன பண்ணணும், அதனால அது ஒரு முறை சொல்லணுன்ற இல்லையா? அதனால அது கடைபிடிக்க இப்ப பரிசுத்த தியானத்தில் உட்கார போறது இல்லை. இருந்தாலும் ஒரு மனுஷன் கடைசி காலத்துல என்ன சொல்லிக்குதோ, சாஸ்திரங்கள் என்ன சொல்லிக்குதோ அதை சொல்லி ஆகணும் இல்லையா? சாஸ்திர பிரமாணம் இல்லையா? அந்த பிரமாணத்தை பெற முடியாது. அதனால பிரமாணத்துல சொல்லியிருக்கிறதுனால சொல்றாரு. கிரம முக்தி சத்திய முக்தியை பத்தி சொல்றார். யோகிகள்லாம் இப்படி தியானம் பண்ணி பகவானை கிரம முக்தியா சத்திய முக்தியா இப்படி பகவானை அடைகிறார்கள் அப்படின்னு பிரம்மரந்திரம் வரைக்கும் ஏறி குண்டலினி தீட்சை வழியா பிரம்மரந்திரம் வரை ஏறி இந்த உச்சி மண்டையை பிளந்துட்டு இந்த ஜீவாத்மா ஜோதியானது ஜீவ ஜோதியானது பரஞ்சோதியில கலக்கிறது அப்படின்னு அந்த கிரமமுக்தி சத்திய முக்தி எல்லாம் சொல்றாரு. கிரமமுக்தின்றது ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு, இப்படி சொர்க்க லோகத்துக்கு போய் சோபங்களை அனுபவிச்சுட்டு அப்புறம் பிரம்ம லோகத்துக்கு போய் சோபங்களை அனுபவிச்சு சித்த லோகத்துக்கு போய் அப்படி பல லோகங்களை போய் அப்படி கிரமமா கடைசியில பகவான் பிரளய காலத்துல பிரம்மதேவரோட போய் பகவானத்துல ஐக்கியமாகிறது. அது கிரமமுக்தின்னு பேரு. இப்ப துருவன்லாம்
துருவ மண்டலத்துல இருக்கார். அது பிறகு கடைசியில பிரம்மதேவரோட கலந்து அவர் பகவானோட போய் ஐக்கியமாயிடுவார். அது கிரம முக்தி. சத்திய முக்தின்றது இப்ப சரபங்கர் மாதிரி உடனே மோட்சம், பீஷ்மர் மாதிரி உடனே அந்த யோக சக்தியினால இந்த தேகத்துல உயிரை பிரிச்சு பகவான் அடையிறது. ஆனா இதெல்லாம் கிரம முக்தியோ சத்திய முக்தியோ ரெண்டுமே சன்னியாசிகளுக்கு தான், இல்லறவாசிகளுக்கு கிடையாது. ஆனா சாஸ்திரத்துல சொன்னதுனால நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு பரிசுத்துக்கு சொல்றாரு. அப்போ இல்லறவாசிகளுக்கு எது விதிக்கப்பட்டது அப்படின்னு பிரம்மதேவரது 3 தடவை வேதங்களை புரட்டி பார்த்து சம்சாரிகளுக்கு சிறந்தது பக்தி யோகம் தான். சன்னியாசிகளுக்கு தான் மோட்சம், பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், சன்னியாச தர்மத்தை சிறப்பாக கடைப்பிடிக்கிறவங்களுக்கு தான் மோட்சம், இல்லறவாசிகளுக்கு கிடையாது. அதான் சாஸ்திரத்துடைய சம்மதம், அதை மறுக்க முடியாது. வேதங்கள் சாஸ்திரங்கள் சொன்னது அதுதான். ஆனா இல்லறவாசிகளுக்கு, ஏன்னா இதுக்கு அந்த மோட்சத்துடைய சாவி யார்கள் இருந்தால் பகவான்கள் இருக்கு. பகவான் கிருபையினால மோட்சம் கொடுன்னா கொடுக்கலாம். அப்படின்னும் போது இவனுக்கு தகுதி, இவன் அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணணுன்ற தகுதி தேவையில்லையே. அவன் சன்னியாச நிலையில சித்து பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்போ பகவானுடைய கிருபை அதுக்கு மேல. இவன் சாதனையை எதிர்பார்க்கறதில்ல, அந்த கிருபை இவன் சாதனையை எதிர்பார்க்கறதில்லை, அந்த கிருபையானது. அதுதான் சொல்றார். அதுப்போ சாஸ்திரங்கள்ல 3 தடவை புரட்டி பார்த்து பிரம்மதேவர் என்ன சொல்ற, சம்சாரிகளுக்கு பக்தி யோகம் தான் சிறந்தது, மங்களகரமான பாதை, அதான் ராஜபாட்டை அப்படின்னு தீர்மானிச்சு சொல்றார். பகவான் பிரம்ம காட்சியேன்னு த்ரீர் அன்பிக்ஷ மணிஷயா அதத்தியவசியத்து கூடஸ்து ரதிராத்மன் யதோ பவேத்து பகவான் சர்வபூ நஹ்யதோ கன்ய சிவப்பந்தாக ரிஷத சம்சுதாபிகனா சம்சாரிகளுக்கு சிவப்பந்தாக மங்களகரமான பாதை எதுனான்னு கேட்டா வாசுதேவே பகவதி பக்தி யோகோ யதோ பவேத்து. வாசுதேவன் கிருஷ்ணனிடத்துல பக்தி பண்றது ஒண்ணுதான் மங்களகரமான பாதை. அப்ப பக்தி யோகம் பண்ணா நம்மளுக்கும் மோட்சம் உண்டு. யோகிகளுக்கெல்லாம், ஞானிகளுக்கெல்லாம், சன்னியாசிகளுக்கெல்லாம், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்ற நித்திய பிரம்மச்சரியர்களா இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியா சதபங்காதிகள் மகரிஷிகளுக்கெல்லாம் எந்த மோட்சம் உண்டோ அந்த மோட்சம் விதுரருக்கும் உண்டு. சம்சாரிகளா இருக்கக்கூடிய விதுரர் முதலானவர்களுக்கும் உண்டு, அஜாமலனுக்கும் உண்டு. பகவத் பக்தியினால மோட்சம் அடைய முடியும். ஏன்னா மோட்சத்துடைய சாவி பகவானத்துல இருந்து பகவான் கிருபை பண்ணா, அப்ப பக்தியினால் அவனை சந்தோஷப்படுத்த அவன் கிருபையினால ஈஸியா மோட்சம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு பிரம்மதேவர் இங்க சொல்றார். நஹ்யதோ அந்நிய சிவப்பந்தாக, இதை விட மங்களகரமான பாதை கிடையாது சம்சாரிகளுக்கு அப்படின்னு சொல்றாரு. நஹ்யதோ அந்நிய சிவப்பந்தா யசதா சம்ஸ்ருதாவிக, சம்சாரத்தில் நுழைந்தவனுக்கு இதை விட மங்களகரமான பாதை கிடையாது. வாசுதேவே பகவதி பக்தி யோகோ யதோ பவேத்து பகவான் பிரம்ம காட்சேன த்ரீர் அன்வீக்ஷ மணிஷயா அதத்தியவஸ்தியத்து கூடஸ்தோ ரதிராத்மன் யதோ பவேத்து. அப்ப என்ன பண்ணணும்னா பிபந்தியே பகவத ஆத்மன சதாம் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷ சம்பிரதம் புனந்தி தே விஷய விதூஷிதாசயம் பிரஜந்தி தச்சரண சரோருஹாந்திகம். யாரெல்லாம் காது நிறைய கிருஷ்ண கதைகளை கேட்டு மகான்கள் வாக்குல ஆத்மவித்துசம், அப்படியேப்பட்ட ஆத்மன சதாம் சாதுக்கள் வாக்குல அப்படி ஆத்மனிஷ்டையில நினைச்சிருக்க. யார் ஆத்மனிஷ்டையில நினைச்சிருக்கிறாங்க? கிருஷ்ண பாகவத பக்தியில் நினைச்சிருக்கிறவங்க தான் ஆத்மனிஷ்டர்கள், உண்மையான ஆத்மனிஷ்டர்களாகவும் தான். அவர்கள் லோக விஷயத்திலே இல்லை, இந்த தேகத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தேகத்துல இல்லை. அவங்க கிருஷ்ண பக்தியில தலைக்கிறவங்க ஆத்மனிஷ்டர்கள் தான். அவர்களை விட ஆத்மனிஷ்டர்கள் சிறந்தவர் யாரும் கிடையாது. இது சுகாச்சாரியர் சொல்றாரு. விபந்திய பகவத ஆத்மன சதாம், அதைவிட சாதுக்கள் வாக்குல யாரு பருகுகிறார்கள் கிருஷ்ண கதைகளை, இந்த சவண புடேஷு சம்பிரதம், இந்த காதுகளாகிற தொன்னை இந்த பாத்திரத்துல கிருஷ்ண கதைகளை நிரப்பி வச்சுக்கணுமா, கேட்டு கேட்டு கேட்டு. அப்பப்போ நிறைய சாப்பிட்றது ரொம்ப நேரம், சாப்பிட்றது கொஞ்ச நேரம், அசைப்படுறது ரொம்ப நேரம். அப்ப கிருஷ்ண கதைகளை கேட்டுன்னா அந்த கேட்ட விஷயங்களையே அசைப்போட்டு தியானம் பண்ணி அதை அனுபவிக்கணுமா. அதான் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷு சம்பிரதம். அதுதான் காது நிறைய பாகவதம், நெஞ்சு நிறைய பாகவதம், வாய் நிறைய பாகவதம். அப்படி பாகவதம் மகான்கள் வாக்குல கேட்டு நிரப்பிச்சு வச்சுட்டோம்னா அப்போ புனந்திதே
விஷய விதூஷிதாசையும். அப்படி கிருஷ்ண கதைகளை கேட்டு கேட்டு கிருஷ்ண பக்தியில தலைக்கிற அவங்களுக்கு உலக விஷயங்களால கெட்டு போய் கஷாயமா இருக்கிற அந்த மனசானது புனந்திதே, அந்த கஷாயமானது அடிச்சு தள்ளி வெளியே கழுவி ஏற்றும், மனசு பரிசுத்தமாக்கிடும், அப்படி பியூரிஃபை ஆகிடும் மனசை, அப்படி புனிதப்படுத்திடுமா அந்த கிருஷ்ண கதையானது. மகான்கள் வாக்குல கிருஷ்ண கதை கேட்டா அவ்வளவு பாவனமாயிடும் மனசு. புனந்திதே விஷய விதூஷிதாசியம். சுத்தமான ஹிருதயத்துல பகவான் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுவான். அவருக்கு அவனுடைய திருவடி நிழல்ல, அந்த கொடை நிழல்ல குளிர்ச்சியா அந்த கிருஷ்ணனுடைய திருவடியில ஆனந்தப்படுவோமா. பிரஜந்தி சரண சரோருகாந்திகம். அவனுடைய திருவடியில போய் நம்ம ஒரு மலராக அவன் திருவடியில போய் நம்ம சேருவோமா. சேருவோம் இல்ல, சேர்ந்தாச்சு. இப்ப நம்ம அந்த குளிர்ச்சியான நிலையில தான் இருக்கிறோமா. இந்த பாகவதம் கேட்கும் பொழுது இவ்வளவு சௌக்கியமா அந்த கிருஷ்ண கதையை கேட்கறோம்னா, அது கிருஷ்ணன். இப்ப பூ பறிக்கிறவன் பூ லாபத்துக்காக பறிப்பான், கண் லாபத்துக்கு அல்லவா பூ பறிப்பான். அது மாதிரி இந்த கிருஷ்ணன் அப்ப நம்மளை நான்னா எதுக்காக பகவானே தேடி இப்ப கிரமமுக்தி சத்தியமுக்தி எல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த அஷ்டாங்க யோகம் போயிடுச்சுன்னா இவர்களா ஏறி பகவான்களை பலவந்தப்படுத்தி மூச்சு அடக்கி பிராணன் அடக்கி அங்கங்க எந்த எந்த துவாரங்கள்லாம் அடக்கி எங்கேயும் மூச்சு வெளியே விடாதபடி அந்த சுஷும்னா நாடி வழியா அந்த மூச்சை ஏற்றி கஷ்டப்பட்டு பகவான் அடையணும். ஆனா பக்தர்களுக்கு அப்படி கிடையாது. அவன் அங்கிருந்து வைகுண்டத்திலிருந்து இறங்கி நம்மளுக்கு சாதுக்களை காண்பிச்சு கொடுத்து அந்த சாதுக்கள் வாக்குல பாகவதம் கேட்க வச்சு அவன் காது வழியா காது வழியா ஸ்ரவண புடேஷ சம்பிரதம், காது வழியா பகவானே உள்ள போய் நம்ம ஹிருதயத்துல நம்ம கெட்ட வாசனைகள்லாம் போக்கி பரிசுத்தமாக்கி நம்ம ஹிருதயத்தை அவன் என்ன பண்றானா தன் பக்கத்துல கொண்டு போய் வச்சுக்கிறானா நம்மள. நீ கதை கட்டியா, வா வா இங்க பக்கத்துல உட்கார். அப்போ யோகம் அஷ்டாங்க யோகம் பயிற்சி பண்றவங்களாம் நம்ம மக்கள் தூரக்க நின்று இருக்காங்களாம். ஆனா கிருஷ்ண கதை கேட்டவனா வா பக்கத்துல உட்கார் வா அப்படின்னு சொல்லி, நீ கதை கேட்டியா வா, பாகவதம் கேட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வச்சிருக்கானா. பூ பறிச்சு தூரமா எறிவான். அந்த வாசனையான மலரை பக்கத்துல வச்சுதானே ஆசைப்படுவான். அப்போ பூ லாபத்துக்கு பூ பறிக்கல, தன் லாபத்துக்கு பறிக்கல. அவனுக்கு லாபமா. கிருஷ்ண கதை கேட்கறவங்க எல்லாம் பகவானுக்கு வேணுமா. அப்படி கிருஷ்ண பக்தியில தலைக்கிற பக்தர்கள் பூ மாதிரி அவர்கள் வாசனை மிக்கவர்கள். அவர்களை பகவான் பக்கத்துல ஆலிங்கனம் பண்ணி போனான். அவர்ல மாலையா சூட்டிப்பானா. அந்த பூக்களை தொடுத்து, அந்த பக்தர்கள் இந்த பூக்களை தொடுத்து மாலையா சூட்டிப்பானா தன் கழுத்துல. பங்கஜநாபாய பங்கஜ மாலினே அப்படின்னு வருது இல்லையா. அந்த பங்கஜங்கள்லாம் யாரு, நம்ம ஹிருதய கமலம் தான். அந்த ஹிருதய கமலமாகி அந்த ஜீவாத்மாக்கள் என்ற பங்கஜங்களை அந்த மாலையா சூட்டி கழுத்துல அணிஞ்சிருக்கிறான். அவர்ல தன் மார்பலை தன்னுடைய ஸ்பர்சத்திலேயே வச்சிருக்கான். எப்போ கிருஷ்ணானந்தத்திலேயே நம்மள தலைக்க வைக்கிறான் பகவான் அப்படின்னு புரிஞ்சு. பங்கஜ மாலினே அப்படியேப்பட்ட நம்ம ஹிருதய கமலமாகி அந்த ஜீவ கமலத்தை தன் திருவடியில சேர்த்துக் கொள்கிறான். பிரஜந்தி தரண சரோருகாந்திகம். அவன் திருவடியை போய் பார்க்க போறோமாமே நாமலாம். அவன் திருவடியை அடைஞ்சாச்சு நாமலாம். அப்படி பாகவதம் படிச்சா எவ்வளவு ஆனந்தமா இருக்க பாருங்க. அப்புறம் சிறு தேவதை வழிபாடுகள் பண்ணக்கூடியவர்கள் எந்தெந்த தேவதை வழிபட்டா என்னென்ன கிடைக்கின்றதெல்லாம் அடுத்த அத்தியாயத்துல 3வது அத்தியாயத்துல சொல்றாரு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்றாரு, ரொம்ப அற்புதமா இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு மனுஷன் மாடா உழைக்கிறான், கஷ்டப்படுறான், ஏதாவது நான் வசதிகளை தேடிக்கொள்வதற்காக. வசதி வேண்டாம், எம்மத்த சாப்பாடு கட்சா போதும், திருப்தியா சாப்பிட்டு பாகவத கதையை கேட்டு ஆனந்தமா பொழுது போகணும். சத்யாங்ஷிதௌதௌ சத்யஞ்சலு கிம் சத்யங்ஷிதௌ கிம் கசிவ பிரயாசை பாகவஸ்வ சித்தி சுபபர்கனை கிம். தரையில ஒரு துணி வச்சு போட்டா நிம்மதியா படுத்தா, நல்ல கையை மடக்கி படுத்தா அதுவே பெல்ட் தலைகாணி மாதிரி இருக்கு. உபபர்கனைக்கும் தலைகாணி நல்லா மெத்துன்னு பஞ்சு ஸ்பாஞ்ச் தலைகாணி இருந்தாதானா, இல்லாட்டி பஞ்சு தலைகாணி இருந்தாதான் தூங்குவோம்னா, இல்லை பெரிய மெத்த கட்டில் ₹1,00,000 கொடுத்து ஒரு பெரிய கட்டில் வாங்கி அதில் பத்தாதான் தூங்க வருமா? சும்மா தரையில வெறும் தரை இருக்கு, துணியை பிரிச்சு போட்டு அழகா படுத்தோம்னா கையை மடிச்சு வச்சோம்னா அதுவே தலைகாணி.
ஜம்முன்னு நல்லா தூங்கி எழுந்துக்கலாம். தூங்கி எழுந்துக்கணும், அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு லட்சம் நல்லா செலவு பண்ற? கட்டிலு பீரோ அது இதுன்னு எதுக்கு கஷ்டப்படுற? அவ்வளவு தேவையில்லையே. வாழாமையா போயிட்டு போறான் ஒரு மனுஷன். எப்படியாவது வாழ்ந்துடலாம் அந்த உலகத்துல. ஆனா எப்படியாவது வாழறது முக்கியம் இல்லை. எதுக்காக வாழணும்? மனுஷ ஜென்மம் எடுத்தது எதுக்காக? பரம பிரயோஜனமான ஆத்ம லாபத்துக்காக அல்லவா? ஜென்ம லாபம் அதுதானே. அந்த நாராயண ஸ்மிருதிக்கு போகிற உயிர நாராயண ஸ்மரணத்தோட போகணுன்றதுக்காக தானே வாழ்நாள் முழுவதும் பக்தி பயிற்சி பண்றோம். அது இல்லைன்னா வேற எதுக்காக? மனுஷ பிரிவு எடுத்ததே வியர்த்தமாயிடுமே. என்னதான் பணம் புகழ் பதவி எதுவுமே கூட வரப்போறது இல்லையே. இந்த கிருஷ்ண பக்தி தானே நம்மள கிருஷ்ண கொண்டு போய் சேர்க்க போகுது. அப்போ அதுதான் முக்கியமே தவிர இந்த உலக வசதிகள் முக்கியமே இல்லையா. எப்படியாவது வாழ்ந்துடலாம். ஏன்னா இயற்கை நம்மளுக்கு பலவிதமா அனுகூலம் பண்ணியிருக்கு. என் பறவைகள் வாழல, நாய் கழுதை பன்றிகள்லாம் வாழல. அவைகள்லாம் என்னன்னா கஷ்டப்பட்டு ஒழிச்சு பணம் நாளைக்குன்னு எடுத்து வச்சா நாளைக்குன்னு எடுத்த வைக்குது. அதெல்லாம் கட்டில பீரோன வச்சுருந்தது. மனுஷன் தானே இதெல்லாம் பண்றான். மற்றவைகள்லாம் இயற்கையை நம்பி வாழுது. அதெல்லாம் சௌக்கியமா வாழுது, நீண்ட காலமா வாழுது, நல்லா ஆரோக்கியமா திடகாத்திரமா வாழுது. அஞ்சறிவு உள்ள மிருகங்கள், பறவைகள், பட்சிகள், ஸ்தாவர ஜங்கங்கள், இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான வருஷங்களா வாழற மரங்கள்லாம், வானளாவிய மரங்கள்லாம் இன்னைக்கும் காட்டுல கிடக்குது. அவைகள்லாம் ஜீவிக்கல, அவைகள்லாம் பகவான் பழிப்பூட்டல, அவைகள்லாம் வாழ வைக்கல. அவரும் நாளைக்குன்னு எத்த வச்சுக்குது. அவைகள்லாம் வாழ வைக்கிற பகவான் அவர்களை விட உயர்ந்த ஆறறிவு படைத்த மனிதனாகிய உன்னை பகவான் வாழ வைக்க மாட்டானா? ஆனா வீணா நீ பிரயாசம் பண்ற. ஏன் பிரயாசப்படுற? துக்கமானது எப்படி நீ பிரயத்தனம் பண்ணாமே உன்னை தேடி வருதோ அதே மாதிரி சுகமானது உன்னை தேடி வராதா? பசியை கொடுத்த பகவான் பசிக்கு உணவு கொடுக்க மாட்டானா? இரவு கொடுத்த பகவான் பகல் கொடுக்க மாட்டானா? யோசிச்சு பார். துக்கத்தை கொடுத்த பகவான் சுகத்தை கொடுக்க மாட்டானா? அதெல்லாம் தன்னாலே வந்து சேரும். அதுக்கு வேண்டிய மனுஷன் பிரயாசப்படக்கூடாது. கிருஷ்ண பக்தி கிடைக்காது. இந்த ஜென்மலாபம் மனுஷ ஜென்ம துர்லபம் மனுஷ ஜென்மம். மனுஷ பிறவி இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ? கிடைக்காது மனுஷ பிறவி. அந்த மனுஷ பிறவியில கிருஷ்ண பக்தி சம்பாதிச்சுக்கணும். இதுதான் சம்பாதிக்க முடியாது. இதுதான் புத்தி போகாது. அந்த மோட்ச வழிய கிருஷ்ண அனுபவத்தை அந்த பகவத் பக்தியில நாம முயற்சி பண்ணவே தவிர மற்ற விஷயங்கள்லாம் முயற்சி இல்லாமே கட்சிடும். பகவத் பக்தி மட்டும் முயற்சி பண்ணியே தீரும். ஆனா இதில் தான் நம்மளுக்கு அலட்சி புத்தி வர்றதே கிருஷ்ண பக்தியில. அதனால் சாதுக்களை தேடி ஓடணும். மகான்கள் வாக்குல பாகவதம் கேட்கணும். அதனால சொல்றார், எப்படியாவது சத்தியாங்ஷிதவு. அதாவது என்னன்னா, இயற்கையே நமக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆனா இயற்கைகளுடைய வசதிகளை அவன் அலட்சியப்படுத்திருக்கான். நம்ம செயற்கையான வசதி தான் வசதின்னு நினைச்சுன்னு இருக்கான். அதனாலதான் மனுஷன் ஏமாந்து போறான், ஆத்மலாபத்தை தேடிக்கொள்ளாம போறான். பகவானால கொடுக்கப்பட்ட இயற்கை வசதிகளை நாம் அனுபவிச்சோன்னா ஆத்மலாபத்தை தேடிப்பான். அப்ப எப்படியாவது வாழ்ந்தோம்னா வாழ்ந்துடலாம். எப்படி அப்படின்னா அது சொல்றாரு, எப்படி வாழ சொல்றாரு. சத்தியாங்ஷிதவுக்கும் சசிபோ பிரயாசி. அதனால உயர்ந்த கட்டுகள்லாம் வாங்கணும்னா அதுக்கு சம்பாதிக்கணும்னா நிறைய பணம் வேணும். அது தேவையில்லை. நீ அவ்வளவு சம்பாதிக்கலாம் அவசியம் இல்லை. வெறும் தரல கூட விழுந்து படுத்துனா நிம்மதியா படுத்து தூங்கலாம். நிம்மதியா தூக்கம் வரும். பாகுஸ் சித்தே சுபபர் கணைக்கும். தலைகாணி வச்சு படுத்தா தானே, கையை இப்படி மடிச்சு படுத்தா நல்ல தலைகாணி மாதிரி மெத்துன்னு இருக்குது. ஒந்திரிச்சு படுத்தா கையை மடிச்சுன்னு மெத்துன்னு இருக்குது பாரு, நல்லா படுதான். அவள்தான் தலைகாணி தேவையில்லை. சத்தியஞ்சலுக்கும் பொருதன்ன பாத்திரியா. நிறைய பண்டு பாத்திரங்கள்லாம் வாங்கினா அதுக்கு பணம் தேவை. 2 கையை மழக்கடை 2 கை சேர்த்து வச்சா அதுவே பாத்திரம் ஆகி போச்சு. வட்டாத ஜீவநதிகள் இருக்குது. அப்படி அள்ளி மொண்டு குடிச்சோம்னா அவள்தான் அருமையா வயிறு நிரம்ப திருப்தியா தண்ணி குடிக்கலாம். இயற்கை தண்ணீர் மினரல் வாட்டர் குடிச்சா தானே. வற்றாத ஜீவநதிகள்லாம் வறண்டு போயிடுச்சா? எவ்வளவு ஜீவநதிகள் எந்த ஓடுகிறது. அப்படி அள்ளி மொண்டு குடிச்சிடலாமே. எவ்வளவு குளங்கள் ஏரிகள்லாம் இருக்குது. ஏதாவது தண்ணி எங்கேயோ கிடைக்கும். ஏதோ குழாக்கள்லாம் குழாக்களும் இருக்கும். அந்த குழாக்கள் திறந்தவரை நல்லா தண்ணி குடிச்சிடலாம். வயிறு நிறைய. கையே பாத்திரமாயிடும். எங்கேயாவது சாப்பாடு கிடைக்கிறதுனா இந்த கையை பாத்திரம். இன்னைக்கு சத்திர சாப்பாடு நிறைய அன்னதானங்கள் நடக்குது. எங்கேயாவது கையில வாங்கி சாப்பிட்டோம்னா அவங்களே தொன்னை கொடுக்குறாங்க, அவங்களே பிளேட்டு கொடுக்குறாங்க. நல்லா அன்னைக்கு அதெல்லாம் இல்லை வசதி. அதெல்லாம் கையை பாத்திரம் சொன்னாரு. இன்னைக்கு எல்லாம் பாத்திரங்களே கொடுக்குறாங்க சாப்பாடு. அங்க எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்டோம்னா அதுதான் அன்னைக்கு ஜீவனம் பொழுது போயிடுச்சு. ஒரு வேளை சாப்பிட்டாவே திருப்தியா இருக்கும், பசி எடுக்காது. அதாவது கடினமா உழைக்கிறவங்களுக்கு தான் 3 வேளை 4 வேளை சாப்பிடணும். அப்படி பகவத் பக்தியில் ஈடுபடுறவங்களுக்கு, கிருஷ்ண பக்தி கிடைக்கிறவங்க சும்மா ஒரு வேளை சாப்பிட்டா போதும் அவங்களுக்கு.
எங்கேயோ சாப்பாடு கிடைச்சது, நிறைய அன்னதானங்கள், அங்கங்க அன்னதானங்கள் கிடைக்குது, கோயில்ல போறாங்க, சும்மா கொஞ்சம் ஒரு தொண்டை பிரசாதமே போதும், திருப்தி ஆயிடும். ஒரு 2 தொண்டை பிரசாதம் போட்டா வயிறு ஃபுல் ஆயிடும். திம்முன்னு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம், தூங்கறதுக்காக வந்திருக்கோம், ஆத்ம லாபத்தை தேடிக்கிட்டாலும் மனுஷ உலகத்துல நம்ம வந்திருக்கோம். அதை புரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த சௌக்கியங்களா முக்கியம், வசதிகளா முக்கியம். நிறைய சாப்பிட்டா தூக்கம் வந்துடும், கதை கேட்கவும் முடியாது, கதை படிக்கவும் முடியாது. நல்லா வேலைக்கு சாப்பிட்டு நல்லா உடம்பு பெருக்க வைக்கிறதுக்காக கிடையாது. நல்ல வசதிகள்லாம் கட்டில பத்துரும், நல்லா தூக்கம் வந்துடும், ஆத்ம லாபத்தை போட விட்டுருவோம். அது முக்கியம் இல்லை. அதான் சொல்ற பாகோஸ்வ சித்தி சுபபர்கனைக்கும், அதனால் தலகாணி தேவையில்லை, சத்தியஜலோக்கியம் ஒரு தன்ன பாத்திரியா திக் பல்கலாது சதிக்கும் துகுலகி. அதனால நல்லா பட்டு வஸ்திரம் உடுத்தினா தானே, நல்லா பட்டு வேஷ்டி அணிஞ்சிருந்தாலும் தானே. திக்வல்களாதும் திக்கே அம்பரமா இருக்கிறவங்க, வைராக்கியம் வந்தவனுக்கு திகம்பரனா கூட காட்டுல சஞ்சரிக்கலாம். ஒரு நாட்டுக்குள்ள பிரவேசிக்கணும்னா தான் ஒரு ஆடைகள் இருக்கணும். அதுக்கு மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு ஆடைகள் இருந்தா போதும். ஒரு 2-3 ஆடை வச்சுக்கலாம். 50-60 ஆடையா வேணும், அவ்வளவு வச்சிருந்தா தானே வாழ முடியுமான்னு அப்படிலாம் கிடையாது. மாத்திக்க கூட அதுதான் 2 வஸ்திரம் வச்சுக்கலாம், அவ்வளோ அது போதும். அது சீராணிக்கும் பதின சந்தி திசந்தி பிக்ஷாம், வழிகள் கிழிந்த துணிகள் இல்லையா, அவ்வளோலாம் அவசியம் இல்லை. இன்னைக்கு வஸ்திரமே நிறைய கிடைக்குது கம்மி விலையில். அது 2 வஸ்திரம் இடுப்புல 2 வேஷ்டி மாத்திக்கிது, ஒரு வேஷ்டி ஒரு சட்டை போட்டோம்னா சரியா போயிடுச்சு. அந்த அளவுக்கு வசதி குறைவாலாம் நீ மக்கள் இல்லை. அதனால ஆடம்பர தேவைகள் வேண்டாம், அத்தியாவசிய தேவைகள் போதுமானது. அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. அதனால அன்னைக்கு காலகட்டத்துல வழியில கிழிந்த துணிகள் இல்லையா, அதை எடுத்து மானத்தை மறைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. சந்தி திசந்தி பிக்ஷாம் நை வாங்கிரிபா பரபிரத சரிதோ அப்பிய சுஷ்யன்னு. பிறர்க்கின்ற வாழ்கின்ற மரங்கள் பழங்கள் பழுக்கலையா, அந்த பழங்களை சாப்பிட்டா வயிறு நிரம்பிடுது. அப்ப ஜீவநதிகள்லாம் வட்டாது சரிதோ அப்பிய சுஷ்யன்னு, ஜீவநதிகள்லாம் வறண்டு விட்டனவா, அப்படி தண்ணி அள்ளி மூண்டு குடிச்சிடலாமே. எதுக்காக பணக்காரர்கள் கைகளை நம்பி இருக்கிறீங்க? அவன் கொடுப்பானா இவன் கொடுப்பானான்னு எதுக்கு இன்னொருத்தர் கையை நம்பி இருக்கணும்? இயற்கையே நமக்கு எல்லா வசதிகளும் கொடுத்துருக்கு, பழங்களை கொடுத்துருக்கு, வற்றாத ஜீவநதிகள் தண்ணி குடிக்கலாம், பழங்களை சாப்பிடலாம், தரைகள் அங்கங்க வந்து கோயில்கள் எவ்வளோத்துல வாசத்துல அவங்க தரைகளுக்கு வெறும் தரையில படுக்கலாம். அப்படின்னா சரி, மழை பெஞ்சா என்ன பண்றதோ, ஒரு குகைகள்லாம் அடித்து விட்டார்களா, கூடு போட்டு இனிமேட்டு இந்த குகைக்குள்ள யாரும் வரக்கூடாது கூடுகள்லாம் போட்டாங்களா? இன்னைக்கு மலை குகைகள், எவ்வளவு மலை குகைகள்ல வாழறாங்களே, எவ்வளவு மலை பிரதேசங்கள்ல பார்த்தா இன்னைக்கும் எவ்வளவு மகாத்மாக்கள்லாம் கௌபீனம் மட்டும் கட்டிட்டு, நானே பார்த்திருக்கேன் மகாத்மாக்கள் கௌபீனம் கட்டிட்டு அந்த குகையில வாசம் பண்றாங்க. இருக்காங்க. அந்த குகைகள்லாம் அடித்து விட்டனவா, எவ்வளவு குகைகள் இருக்கிறதே அப்படி சொல்றாரு. நைவாங்கிரிபா பரப்பிரத சரிதோ அப்பிய சுஷ்யன்னு. அது மட்டும் இல்ல, ருத்தா குஹா கிம் அஜிதோ அவதினோபசன்னான்னு. சரி, குகைகள்ல போய் வாசம் பண்ணலாம். ஒரு புலி சிங்கம் வந்தானா, அப்படி அஜிதோ யாராலும் ஜெயிக்கப்பட முடியாத பகவானை நம்பி வந்திருக்க நீ, அந்த பகவான் உன்னை காப்பாற்ற மாட்டானா? நீ வீட்டுல மட்டும் இருந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு எல்லாம் காப்பாற்ற மட்டும் என்ன காப்பாற்றப்பட்ட சொல்லு பார்க்கலாம்? அவமானப்பட்ட, காப்பாற்றப்படல எவ்வளவு பேர் உயிரிழக்கிறார்கள். ஆனா காட்டுல இருந்தாலும் பகவானுடைய பலத்துல காப்பாற்றப்படுறவன் எங்க இருந்தாலும் காப்பாற்றப்படுவான். அதனால சொல்றேன், அந்த பகவான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவானா உன்னை? ருத்தா குஹாக்கிம் அஜிதோ அவதினோபசன்னான்னு கஸ்மாத் பஜந்தி கவையோ தன துர்மதான்தான்னு. இப்படி இயற்கையே நமக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்கும் பொழுது எதுக்கு பணத்திமிர் பிடிச்ச இப்படிப்பட்ட அஜ்ஞானிகள் இடத்துல போய் ஏன் கையேந்து நிற்கிறீர்கள்? அவரிடத்துல போய் ஏன் கூலிக்கு மாரடிக்கிறீர்கள் அப்படின்னு நீங்க சொல்றாரு. நான் சொல்ல, நீங்க பாகவதம் சொல்லியிருக்கு, சுகாச்சாரியர். இது யாருன்னா சுகாச்சாரியர் சொல்றாரு. ஏன் இந்த மக்கள்லாம் இப்படி பணத்திமிர் பிடித்த அந்த பணக்காரனோட கர்வத்தை காண்பிக்கிற அவரிடத்துல போய் கை கட்டி வாய் பொத்தி கூலி வேலை செய்கிறார்களே, அப்படி கூலிக்கு மாரடிக்கிறார்களே, ஏன் இப்படி மக்கள்லாம் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு சுகாச்சாரியர் சொல்றாரு. தன துர்ம அப்படிப்பட்ட கஸ்மாத் பஜந்தி கவையோ தன துர்மதான்தான்னு. சாதாரண பாமர மக்கள் ஏமாந்தா பரவாயில்ல, கவையோ விஷயம் தெரிஞ்ச பாகவதம் படிக்கிறவங்க, பாகவத விஷயம் தெரிஞ்சு பகவானால் ரட்சிக்கப்படுகின்றவர்கள், பகவான் காப்பாற்றுவான் நம்பிக்கை கொண்டவர்கள், அப்படிப்பட்ட பாகவதர்கள் விஷயம் தெரிஞ்சும் கூட போய் அந்த பணத்திமிர் படித்தவர்கள் போய் கை கட்டி வாய் பொத்தி அவர்களுக்கு சேவகம் செய்கிறார்கள். பஜந்தி, அவர்கள் சேவகம் செய்கிறார்கள் அப்படின்னு. கிருஷ்ணன் காப்பாற்ற மாட்டானா? அப்படியே பகவான் காப்பாற்ற விட்டுருவான் நம்மள?
அப்படின்னு சொல்றாரு. அதனால ஆத்ம லாபத்தை தெரியணுமே தவிர இந்த பண லாபத்தை தேடிப்படி பணத்தை படுத்த பணத்துல குருடான தன துருமத அந்தன்னா குருடன், பணத்தினால குருடாகி போன புத்தி உடையவர்களை போய் ஏன் இவர்கள் ஆசிரிக்கிறார்கள் அப்படின்னு நம்மள கேள்வி கேட்கிறார் சுகாச்சாரியர். அது பிறகு அப்படியே சொல்றாரு. அம்மா இப்படி நிறைய விஷயம் இருக்கு, அருமையான விஷயங்கள்லாம் இருக்கு. சிறு தேவதை வழிபடுதா அந்தந்த பலன், அது அந்தந்த பலன் மட்டும்தான். ஒரு தேவதை இப்போ அஸ்வினி தேவர்கள்னா நம்ம நோய்களை குணமாக்குவாங்க, திருக்காட்சி கொடுப்பாங்க, அது அந்த பலன் மட்டும்தான் அந்த தேவதைகளால் கொடுக்க முடியும். இப்போ பசுக்களை வழிபட்டா நல்லா வசுக்கள், வசுன்னா சொத்து சுகங்களை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நல்ல வீரம் வேணும்னா ருத்ரனை வழிபடணும், சிவபெருமனை வழிபட்டா நல்லா வீரியம் கிடைக்கும். அதே சமயத்துல நல்ல சாப்பாடு கிடைக்குன்னா அதிதி வழிபடணும். சொர்க்கத்தாடின்னு சொன்னா அதிதியுடைய புத்திரலாகிய தேவர்களை வழிபடணும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பலனுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு, இப்போ சொர்க்கலோகத்தாடின்னா இந்திராதி தேவர்களை வழிபடணும், மோட்சம் வேணும்னா இந்திராதி தேவர்களை வழிபட முடியாது. அப்போ அந்தந்த பலன் மட்டும்தான், அதை கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுக்கு சக்தி உண்டே தவிர அதுக்கு மேல அவங்களுக்கு கொடுக்க சக்தி கிடையாது. ஆனா அகாமகா சர்வகாமகா எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி ஒருத்தனுக்கு தான் உண்டான், அது ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டும்தான். இவரெல்லாம் ஆயுஷ்காமும் அஸ்வினோ தேவம், அஸ்வினி தேவரில் வழிபட்டா நீண்ட ஆயுஷ் உண்டாகும், அது மட்டும் தான் அவங்களால கொடுக்க முடியும். தன ஐஸ்வர்யம் அதெல்லாம் கொடுன்னு சொன்னா கொடுக்க முடியாது அவங்களால, மோட்சத்தை கொடுன்னு கொடுக்க முடியாது அவங்களால. அவர் அக்னி பகவானால ஒண்ணு கொடுக்க முடியும், இந்திரனால ஒண்ணு கொடுக்க முடியும், அதிதியால ஒண்ணு கொடுக்க முடியும், வசுக்களால ஒண்ணு கொடுக்க முடியும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு தான் கொடுக்க முடியும். அந்தந்த சக்தி உள்ளவர்கள் அதை மட்டும் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல எதுவும் கொடுக்க முடியாது. ஆனா பகவானை வழிபட்டா எல்லாத்தையும் கொடுத்துருவானா. அதான் சொல்றாரு, அகாமஹ சர்வகாமோவா மோக்ஷகாமோ உதாரதிஹி தீவிரேண பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அது என்ன பண்ணணும், தீவிரமா பகவன் நாமங்களை சொல்லின்னு கிருஷ்ண பக்தி பண்ணிட்டே இருந்தா அவன் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுவானா பகவான். சரி, அதை பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்ரீ ஹரே நம சர்வ சர்வ கோபிகா அர்ஜுன கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகாந்த சொன்ன ஜெய் ஜெய் ராம ராமா. கிருஷ்ணனை வழிபடுறது வேர்ல ஜலத்தை வாத்துற மாதிரி, தன்னாலே கலைகள் எல்லாம் திருப்தி அடையும். ஆனா மற்ற தேவர்கள்லாம் வழிபடுறதுன்னா அந்த கலைகளை மட்டும் திருப்தி பத்துற மாதிரி, அது பிரயோஜனம் வராது. பகவானை வழிபட்டா அஸ்வினி தேவர்களால் கொடுக்க முடியாதோ, இந்திரனால் கொடுக்க முடியும், அதித்தியால் கொடுக்க முடியும், எல்லா வசுக்களால் கொடுக்க முடியுதோ, பரமேஸ்வரியால கொடுக்க முடியும், பரமேஸ்வரனால் கொடுக்க முடியும், எல்லாத்தையுமே பகவான் நாராயண வழிபட்டா எல்லா தேவர்களாலும் கொடுக்க முடிஞ்சது எல்லாத்தையும் பகவானே கொடுத்துருவான். அந்த அளவுக்கு தீவிரேன பக்தி யோகேன யஜந்தி புருஷம் பரம். அவ்வளவு தீவிரமா கிருஷ்ண பக்தி பண்ணா எல்லா படங்களும் கிடைச்சிடும். சரி, ஓகே. சீதாபதி ராம 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 ராம. श्री राम की जय, श्री सब की जय, श्रीमद भागवत भगवान की जय. राम 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 राम.